அநேக கிறிஸ்துவர்கள் தன் வாழ்க்கையில ஒரு படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவன்கிட்ட அப்படியே என்ன பண்ணுவாங்க, சஸ்டெயின் பண்ணுவாங்க. அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்து என்ன பண்ணுவாங்க, முடிச்சிடுவாங்க. அடுத்த படிக்கட்டுக்கு அவங்களால போக முடியாததுக்கான காரணம், அந்த ஒரு ஸ்டெப் அந்த படிக்கட்டில் ஏறும் போது அந்த ஸ்டெப்பையே தான் பார்ப்பாங்க. நான் இந்த இடத்துக்கு என்ன வந்துட்டேன், கர்த்தர் என்ன ஆசீர்வதிச்சிட்டாரு. அது இவங்களே சொல்கிறாங்க, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, தேவனாகிய கர்த்தர் ஒருத்தனை அழிச்சாருன்னா தன் வாழ்க்கையில் அந்த மரணத்தை, இந்த உலகப்பிரகமான மரணத்தை ருசி பார்க்குற வரைக்கும் அவனுக்குள்ள என்ன இருக்கும், வளர்ச்சி இருக்கும். வாக்குத்தத்தம் இருக்கு, ஆண்டரோட பெரிதான தரிசனம் இருக்கு. ஆனா பெருமை, ரெண்டாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில வர மேன்மைக்கான தடையா நிக்கிறது. இச்சைக்கு அப்புறம் என்னது, பெருமை. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையில் வந்திருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கும் கூட நான் பேச இருக்கிற தலைப்பு, நம் ஆசீர்வாதம் தடைப்பட காரணம். நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளுடைய ஆசீர்வாதங்கள் என்றால் ஏதோ 1, 2, 3 காரியங்கள் அல்ல. நான் உலக பிரகமான ஆசீர்வாதங்களை குறித்து பேச போகிறேன். ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்து இல்லை, உலக பிரகமான ஆசீர்வாதம். ஏன்னா இந்த உலக பிரகமான ஆசீர்வாதம் என்பது மனிதனால் தேடப்படுகிற ஒரு காரியம். தேவனை காட்டிலும் அதிகமாய் மனிதன் தேடுகிற ஒரு காரியம்னா என்னது? ஐம் நாட் டாக்கிங் அபவுட் சர்ச் மெம்பர்ஸ். உலகத்தில் இருக்கிற மனுஷன் எதை அதிகமாக தேடுறான்னா, உலக பிரகமான ஆசீர்வாதங்கள் எங்கே கிடைக்கும், எங்கே போனால் அது என்ன பண்ணலாம், பெற்றுக்கொள்கலான்னு என்கிற அநேக திட்டங்கள். என் சாமியார்கிட்ட போயிட்டு என்ன பண்ணுறாங்க, புதையல் எங்கே இருக்கும், எனக்கு என்ன பண்ணுங்க, கண்டுபிடிச்சு கொடுங்க, இப்படி அநேக காரியங்கள் பண்ணுவது உண்டு. இந்த காலை வேளையிலையும் ரட்சிக்கப்பட்ட நாம் நம்ம வாழ்க்கையில சில தடைகள் எதனால் உண்டாகிறது என்பதை நம்ம என்ன பண்ணணும், நன்றாய் புரிந்து கொள்ளணும். ஒரே வார்த்தை ஈஸியாக நம்ம எல்லாருமே சொல்லலாம், கர்த்தர் நம்மளோடு இருந்தால் என்ன பண்ணலாம், ஜெயம் பெறலாம். கர்த்தர் நம்மளோட இல்லைன்னா நமக்கு என்ன கிடையாது, ஜெயம் கிடையாது. ஆனால் இதில் சில காரியங்கள், சில நபர்களுடைய வாழ்க்கையை குறித்து நான் சொல்லுகிறேன். சில நேரம் சரியாக இருக்கலாம், சில நேரம் கொஞ்சம் கான்ட்ராடிக்டாக இருக்கலாம். ஆனால் தேவன் என்னோட இடைப்பட்ட சில காரியங்களை உங்களோடு பேச என்ன பண்ணுறேன் விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 17வது வசனம். நல்லா கவனிங்க. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று. இந்த காலை வேளையில் அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுவோட பேசும்போது தெளிவாக சொல்றாரு, என் ஊழிய பயணத்தில், என் ஊழிய ஓட்டத்தில் எனக்கு யார் துணையாய் நின்றார் என்றால் யாரு, கர்த்தரோ. ஏன்னா அந்த கர்த்தர் என்கிற பதத்தை என்ன பண்ணல, யூஸ் பண்ணல. இன்னைக்கு சபை நல்லா பிடிக்கணும். கர்த்தரை குறித்து நம்ம சொல்லுகிற காரியங்கள்ல என்ன இருக்கும், வித்தியாசம் இருக்கும். ஒரு நபரும் தன் கர்த்தரை குறித்து, தன் தெய்வத்தை பற்றி சொல்லும் போது எப்படி இருக்கும், வேற மாதிரி இருக்கும். அப்போஸ்தலனாகிய பவுல் வேற மாதிரி சொல்றாரு. என்ன சொல்றாரு, கர்த்தரோ என்கிற அந்த வார்த்தையை அவர் ஏன் அதை பயன்படுத்துறாருன்னா, என் வாழ்க்கையில நான் இம்மட்டுமா ஓடிய அந்த ஓட்டத்துல என்னோட பலன் கிடையாது, நான் படித்த படிப்பு கிடையாது. அவர் ஏன்னா இருக்கிறதுலே அதிகமாக ஒரு படித்த நபர், அது எனக்கு கிடையாது. எங்கள் அப்பா அம்மா எனக்கு சேர்த்து வச்ச கப்பலோ இல்லை சொத்து பணமோ இல்லை ட்ரேடுன்ற பிஸ்னஸோ இல்லை லெதர் பிஸ்னஸோ என்னது என்னை பாதுகாக்கல. கர்த்தரோ என்னை என்ன பண்ணாரு, பாதுகாத்தார்ன்ற தீமோத்தேயுக்கு என்ன பண்ணுறாரு, சொல்கிறாரு, உன்னோட ஊழிய ஓட்டத்தில் எனக்கு அப்புறம் நீ ஓட போகிற, நீ எதை நம்பி ஓடணும்னா உன் வாழ்க்கையில் கர்த்தரை நம்பி தான் நீ ஓடணும். கர்த்தரை மாத்திரம் தான் நம்பி என்ன பண்ணணும், ஓடணும். இன்னைக்கு நீங்கள் நினைக்கலாம், அப்போஸ்தலனாகிய பவுல் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? அவர் எடுத்த அவரோட கரியர் எதுனா, தேவனுக்காக ஊழியம் செய்கிற கரியர். இன்னைக்கு நீங்கள் நிறைய கரியரில் இருக்கலாம். நான் இந்த வேலை செய்ய போகிறேன், அந்த பிஸ்னஸ் பண்ண போகிறேன், இப்படி எல்லா இடத்துலையும் இருக்கலாம். ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னுடைய ஊழிய ஓட்டம், ஊழியம் என்பதை அது முழுமையான வேலையாக என்ன பண்ணார், ஆகாரமா எடுத்தார். அதில் அவர் ஆசீர்வதிக்கப்பட்டாரான்னு நான் உங்களை கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்பட்டார். ஏன்னா 2000 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம யாரை பற்றி பேசுகிறோம்? அப்போஸ்தலனாகிய பவுலை பேசுகிறேன். இந்த ஜஸ்டின் இந்த பாஸ்டர்ன்ற நான் செத்து போயிட்ட பிறகு ஒரு 2 வருஷம் என்ன பண்ணுவாங்க, பேசுவாங்க. என் பேர் என்ன பண்ணாது, நிலைத்து நிற்காது. ஆனால் கர்த்தரோ யாரோட இருந்தாங்களோ அவங்களோட பேர் எப்படி இருக்கும், இப்படி தான் இருக்கும். இதுதான் சாட்சி. இன்னைக்கு இந்த அப்போஸ்தலனாகிய பவுல் தன்னோட வாழ்க்கையில் அநேக கடுமையான சூழ்நிலையில் என்ன பண்ணார், கடந்து போனார். பாம்பு கடி, கப்பல் சேதம், ஜெயில் வாழ்க்கை, இப்படி அநேக காரியங்களில் கடந்து போனாலும் அவர் தெளிவாக சொல்கிறார், என்னோடு இருந்து என்னை மீட்டெடுத்தவர் யார், கர்த்தர். இன்னைக்கு இந்த காலை வேளையில் ரட்சிக்கப்பட்ட நாம் நம்ம வாழ்க்கையில் சில ஆசீர்வாதங்களை நோக்கி நம்ம போகிற பாதைகளில் சில காயங்கள், சில கசப்புகள் என்ன பண்ணும், உண்டாகும். ஆனால் சில காயங்களுக்கும் சில கசப்புக்கும் சில நேரம் நம்ம என்ன ஆகும், காரணமாக இருப்போம். இதை தான் ரட்சிக்கப்பட்ட பிள்ளை புரிஞ்சுக்கணும். இந்த காலை வேளையில் அநேக நேரம் என் ஆசீர்வாதத்திற்கு தடையாக நிற்கிறது நம்ம நினைப்போம். சத்ரு, பிசாசு, இப்படி நிறையா காரியம் இருக்குது நம்ம நினைப்போம். ஆனால் ரட்சிக்கப்பட்ட பிள்ளைக்கு நல்லா தெரியணும், இந்த ஆசீர்வாதத்தை தடுத்தது யாரு, நான் தான். யாரு,
இதை என்னைக்கு ஒரு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை புரிஞ்சு கொள்றானோ அவனோட பாதையும் அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணும், சீரமைக்கப்படும். என் அம்மாவால் தான் என் வாழ்க்கை எப்படி ஆயிடுச்சு, என் அப்பாவால் தான் என் வாழ்க்கை ஆயிடுச்சு, என்னை சுற்றி இருக்கிற இவங்களால தான் என் வாழ்க்கை இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறவங்க யார் தெரியுமா? கடைசி வரைக்கும் தேவன் யார் என்று அறிந்து கொள்ளுகிற நபர் அல்ல. இன்னைக்கு இதே மாதிரி ஒரு நபர், நான் ஏற்கனவே ஒரு வாட்டி பேசியிருக்கிறேன், இதே மாதிரி ஒரு வார்த்தையை பைபிளில் ஒரு நபர் என்ன பண்ணுறாரு, யூஸ் பண்ணுறாரு. ஆதியாகமம் 39வது அதிகாரம் 2வது வசனம். நல்லா கவனிங்க. இந்த வசனம் எடுத்தோன்னே எப்படி ஆரம்பிக்குதுன்னா, கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் நல்லா எந்த மாதிரி ஆள்னா, நல்ல ஒரு ப்ரிவிலேஜ் கிடைச்ச ஒரு ஆளுன்ற மாதிரி. காரியஸ்ன்றது எல்லாமே அவனுக்கு என்னது, ஆனால் அவன் எந்த இடத்துல இருக்கிறான்னா அடிமைத்தனத்தில் இருக்கிறான். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நல்லா புரியணும். வேதத்தில் முதலாய் ஆண்டவர் யோசேப்போடு இருந்தார் என்றதான வசனம் எது? 39வது அதிகாரத்தில் என்ன பண்ணுது, அவனுக்கு சொப்பனம் இருந்துச்சு, ஆண்டவரை குறித்து தானே என்னது இருந்துச்சு, விஷன் இருந்துச்சு, ஆசீர்வாதமான தரிசனம் இருந்துச்சு. ஆனால் ஆண்டவர் உடன் எடுக்கிற அனுபவம் எங்கே இருந்துச்சுன்னா சிறையிருப்பில் இருக்கும்போது தான் என்னாச்சு இருந்துச்சு. ஆனால் அந்த சிறையிருப்பில் இருக்கும்போது வசனம் இப்படி சொல்லுது. ஆனால் அடுத்தது ஜெயிலுக்கு கடந்து போறாரு. 39வது அதிகாரம் 21வது வசனம். நல்லா கவனிங்க. இதை யோசேப்பு சொல்லலை. இங்கே நல்லா புரிஞ்சுக்கணும். இதை யோசேப்பு என்ன பண்ணல சொல்லலை. எழுதின ரைட்டர் என்ன பண்ணுறாரு, யோசேப்போடு கர்த்தர் இருந்தார். இன்னைக்கு இதை எழுதினவர் இந்த சுச்சுவேஷன் எல்லாத்தையும் புரிஞ்சு, இந்த அனுபவங்களை எல்லாத்தையும் புரிஞ்சு அவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதை யோசேப்பு உட்காந்து என்ன பண்ணல, யோசேப்பு கூட கர்த்தர் எப்படி விதமாக இருந்தாருன்றத உணர்ந்து என்ன பண்ணியிருக்கிறாரு. இன்னைக்கு பைபிள் படிக்கும்போது நம்மளே குழம்பிடும். இது யாரோ எழுதுனாங்க, யாரோ இது பண்ணாங்க. ஆனால் எழுதின நபர் இதை உணர்ந்திருக்கிறார். இந்த இடத்துல அடிமைத்தனத்தில் இருக்கும்போது கர்த்தர் யாரோட இருந்தார், யோசேப்போட இருந்தார். எழுதினவர் ஜெயிலுக்குள்ள போயிட்டு சங்கிலி கட்டப்பட்ட போது என்ன சொல்றாரு, கர்த்தரோ யோசேப்போடு இருந்தார். இப்ப எழுதின ஆள் பரிசுத்த ஆவியினால ஏவப்பட்டு எல்லா காரியங்களையும் உணர்ந்துதான் என்ன பண்ணியிருக்கிறாரு, எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு நம்மளும் நம்மளோட வாழ்க்கையில நம்ம வாழ்க்கையை விட்டு ஒரு ஸ்டெப் பேக் போய் நம்ம வாழ்க்கையை பார்க்கணும். ஜஸ்டின் ஆகிய நான் எப்படி வாழ்றேன், இந்த சீசன்ல கர்த்தர் என் கூட இருக்கிறாரா இல்லையான்றதை யார் கண்டுபிடிக்கணும்? we need to find out. இன்னைக்கு சபையில் அமர்ந்து இருக்கிறோம். நமக்கு அநேக நேரம் நம்ம நினைக்கிறோம், நம்ம ஜெபிக்கிறதுனாலையோ எல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனாலையோ எல்லாம் கரெக்டாக போகிறதுனாலையும் நம்ம என்ன நினைக்கிறோம், கர்த்தர் கூட இருக்கிறோம். ஆனால் பாருங்க, இந்த எழுதுகிற நபர் 2 அதிகாரத்தில் என்ன பண்ணியிருக்காரு, மொத்தமையும் கர்த்தர் இருந்தார், கர்த்தரோன்ற விஷயத்தை என்ன பண்ணியிருக்காரு, அழகாக என்ன பண்ணியிருக்காரு, மென்ஷன் பண்ணியிருக்காரு. இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. கர்த்தர் என்று சொல்லும் போது யோசேப்போட கர்த்தர் மாத்திரம் இல்லை, அவனுடைய முதலாளி ஆகிய போர்த்திபான்றவர் என்ன பண்ணுறாரு, தன் பிள்ளையை போல என்ன பண்ணுறாரு, வளர்க்குறாரு. நீங்கள் ட்ரெடிஷன் எடுத்து படிச்சிங்கன்னா இந்த போர்த்திபான்றவனுக்கு பிள்ளை என்ன பண்ணாது, பிறக்காது. ராஜாவுக்கு கீழே மந்திரியாக ஒருத்தன் வேலை செய்யணும்னா அவனுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா பிற பொறுப்பை என்ன பண்ணுவாங்க, எடுத்துருவாங்க. அவனால் என்ன பண்ண முடியாது, குழந்தை எல்லாம் என்ன பண்ண முடியாது, பெற்றுக்க முடியாது. ஏன்னா குழந்தை பெற்றா என்ன பண்ணுவான், பணத்து மேலே மோகப்படுவான், இது பண்ணுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு என்ன பண்ணாங்க, கட் பண்ணிட்டாங்க. கிட்டத்தட்ட யோசேப்பு தன் பிள்ளையை போல தான் என்ன பண்ணார், பார்த்தார். அதனால தான் எந்த அடிமைக்கும் உடப்படாத இடத்துக்குள்ளே யாரை விட்டார், தன் மனைவி படுக்கறைக்கு வரைக்கும் போகிறதுக்கு யாருக்கு அதிகாரம் உண்டு, யோசேப்புக்கு போக அதிகாரம் உண்டு. யோசேப்புக்கு எல்லாத்தையும் மேலே என்ன பண்ணிட்டாரு, அதிகாரத்தை கொடுத்தாரு. யோசேப்பு கிட்டத்தட்ட தன் பிள்ளையா ஒரு நிலையில தான் யார் இருக்கா, யோசேப்பு. ஏன்னா அடிமை யாரும் என்ன பண்ண மாட்டாங்க, வீட்டுக்குள்ள விட மாட்டாங்க, பின்வாசல் வழியாக தான் வந்துட்டு என்ன பண்ணணும். இது இந்த காலத்தில் இல்லை, அந்த காலத்துலேருந்தே அதான். நீங்கள் யூத கலாச்சாரத்தில் போய் எடுத்து பார்த்தீங்கன்னா யாரும் என்ன பண்ணக்கூடாது, வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. ஆனால் யோசேப்பு அப்பேற்பட்ட சூழ்நிலை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆண்டவரோட பாதுகாப்பும் இருக்குது, யாரோட பாதுகாப்பும் இருக்குது, மனுஷனோட பாதுகாப்பு இருக்குது. ஆனால் ஜெயிலுக்கு போகும்போது அவனுக்கு யார் பாதுகாப்பு இருக்குது, கர்த்தருடைய பாதுகாப்பு மாத்திரம் தான் என்ன பண்ணுது இருக்குன்றத இந்த ரைட்டர் எழுதுறவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப தெளிவாக எழுதுறாரு. நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், ஏன் தேவனாகிய கர்த்தர் யோசேப்போடு மாத்திரம் இருந்தார்ன்ற அந்த ரைட்டர் எழுதினார் இந்த இடத்துல. ஏன் கர்த்தர் யோசேப்போடு இருக்கிற அந்த காரியம் என்ன, இன்னைக்கு நீங்கள் கொஞ்சம் நான் படிக்க பிடிக்கும். இந்த இடத்துல நல்லா கவனிச்சு பாருங்கள். ஏன் ஜெயிலுக்கு போகும்போது தேவனாகிய கர்த்தர் யோசேப்போடு இருந்தார்னா, யோசேப்பு தன் பரிசுத்தத்தை என்ன பண்ணார். இந்த பைபிள் படிக்கும்போது, இந்த வசனம் படிக்கும்போது லிட்ரலாக உங்களுக்கு ஒரு விஷயம் புரியாது. நீங்கள் ஒரு கேள்வி யோசிச்சு பாருங்கள், தன் அண்ணன்கள் குழியில் போடும்போது கர்த்தர் எங்கே போனார், யோசிக்க முடியுதா? வேதம் படிக்கும்போது இப்படி யோசிச்சாதான் உங்களுக்கு புரியும் கர்த்தர் எப்படிப்பட்டவர், கர்த்தர் எப்படி நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்கிறான்றது உங்களுக்கு என்ன பண்ண முடியும். ஜெயிலுக்கு போகும்போது யார் இருந்தா, போத்திபா வீட்டில் என்ன இருந்தார், கர்த்தர் இருந்தார். அண்ணனுங்க அடித்து
குழியில் போடும்போது கர்த்தர் என்ன பண்ணார்? எங்கே இருந்தார்? நான் பேச பேச உங்களுக்கு புரியுங்க. நல்லா கவனிங்க. முதலாவது தேவன் யோசேப்புக்காக மனம் இறங்கி தன் பக்கத்தில் அவரோடு தகப்பனை போல நின்னதுக்கு காரணம் பரிசுத்தத்தோடு என்ன பண்ணார்? இருந்தார். அந்த போர்த்திபான்றவங்க இச்சைக்கு கூப்பிடும்போது அந்த இச்சைக்கு என்ன பண்ணார்? நோ சொன்னார். நம்ம வாழ்க்கையில் வாலிப பிரயாசத்தில் ஆணோ பெண்ணோ இங்கே அமர்ந்திருக்கிற எல்லாருக்குமே சொல்கிறேன், இந்த இச்சைன்றது முதல்ல என்ன பண்ணும்? வந்து நிற்கும். அது உங்களோட செழிப்பை என்ன பண்ணும்? உலக பிரகமான ஆசீர்வாதத்தை எது கட் பண்ணுனா, ஆண்டவர் வச்ச திட்டத்தை எது கட் பண்ணுனா, எது கட் பண்ணும்? இச்சை. 2 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 21வது வசனம். நல்லா கவனிங்க. தேவனாகிய கர்த்தர் ஏன் யோசேப்பு கூட வந்து நின்னார்னா இந்த ஒரு விஷயம் தான். குழியில் போடும்போது யோசேப்பு என்ன பண்ணல? யோசேப்பை குழியில் போடும்போது கர்த்தர் என்ன பண்ணல? நிறைய பாஸ்டர் சொல்லுவாங்க இந்த இடத்துல, அதை பற்றி நான் பேசுகிறேன், உங்களுக்கு சிலது புரியும். முதலாவது காரியம், நம்ம வாழ்க்கையில் இச்சையை விட்டு என்ன பண்ணணும்? ஓடணும். உடனே இச்சைன்னொடனே நம்ம இருதயத்தில் என்ன தெரியுமா வரும்? இந்த பாலின இச்சைகள் மாத்திரம் தான் என்னது தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்குதான்னு கேட்டால் இல்லை. பெருமை என்ன பண்ணுது? நம்மளோட ஆசீர்வாதத்தை தடுக்குது. ஆகாரம், ஃபுட்டி, சாப்பிட்ற பழக்கம் நிறையா, அது மேலே அந்த கிரேஸ், அந்த மேலே இச்சை, அது என்ன பண்ணுது? நம்மள ஆண்டோட ஆசீர்வாதத்துலேருந்து தடுக்குது. என்ன பாஸ்டர் இதுலேருந்து என்ன? ஏசா தன் வாழ்க்கையில் தன் தகப்பனுடைய இது எப்படி இழந்தானா? ஆகாரத்தினால தான் என்ன பண்ணான்? எழுந்து போனான். இந்த கேம்ஸ், ஃபோனில் விளையாடுற கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா திருமணம் ஆகிட்டும் ஃபோன் இப்படி கை வச்சு என்ன பண்ணுவாங்க? கேம் விளையாடிட்டு இருப்பாங்க. இந்த காலையில் நான் சொல்கிறேங்க, இது எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தையும் என்ன பண்ணுது? எடுத்துகிட்டு இருக்குதுன்னு பாருங்கள். விளையாடலாம், தப்பே இல்லை. அது மேலே என்னவாக இருக்கக்கூடாது? இச்சையாக இருக்கக்கூடாது. வெளியே போய் கேம்ஸ் விளையாடலாம், ஆனால் அது மேலே என்னவாக இருக்கக்கூடாது? இச்சையாக இருக்கக்கூடாது. நீங்கள் இந்த மாதிரிக்கான இச்சைகள் என்ன பண்ணுதுன்னா, தேவன் நம்ம வாழ்க்கையில் வைத்த பிரதான திட்டத்தை என்ன பண்ணுது? ஒன்று ஒன்றா கட் பண்ணிக்கிட்டே இருக்குது. அது யார் இதெல்லாம் அவங்க முன்னாடி எடுத்துகிட்டு வைக்கிறாங்கன்னா, பிசாசானவன் தான் என்ன பண்ணுறான்? என்ன பாஸ்டர் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறான்? அதே மாதிரி நம்ம வாழ்க்கை என்ன பண்ணும்? முடிஞ்சிடும். யோசேப்பு மட்டும் அன்றைக்கி நோ சொல்லலைன்னா அவன் வாழ்க்கை என்ன பண்ணியிருக்கும்? முடிஞ்சிருக்கும். ட்ரெஸ், ஆடை குறித்து தானே பெருமை என்ன பண்ணக்கூடாது? நம்ம வாழ்க்கையில் ஒரு காலம் வரக்கூடாது. யோசேப்புக்கு வந்துச்சு. எதை குறித்து? என்ன பாஸ்டர் பைபிள் இப்படி இல்லவே இல்லையே. தன்னுடைய ஆடையை குறித்து தானே பெருமை யாரோட இருந்துச்சு? நான் பைபிள் படிக்கும்போது சில காரியங்கள் பேசும்போது நீங்கள் புரிந்துக்கலாமே தவிர, வேதத்துலேருந்து பாஸ்டர் இந்த வசனம் இருக்கா, ஆண்டவர் சொல்லிட்டாரான்னு நீங்கள் கேட்டால் என்னால் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. யோசேப்போட வாழ்க்கையில் பெருமை இருந்துச்சு. நான் பேசும்போது ஒன்று புரியும். கொஞ்சம் படிப்பேன். இன்னும் கொஞ்சம் சில வசனங்கள் படிச்சுட்டு அது கிட்ட 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். நல்லா கவனிங்க. இந்த பூமியில் பிறந்த எல்லாருக்குமே சோதனைகள் என்ன பண்ணும்? வரும். இன்றைக்கி சில பேர் இந்த சபையில் அமர்ந்து, பாஸ்டர் எனக்கு இந்த மாதிரி இச்சையான சோதனை எதுவுமே வரல. யூ ஆர் ஸ்டாண்டிங் இன் சேஃப் ஜோன். எங்கே இருக்கிறீங்க? சேஃப் ஜோன் இருக்கிறீங்க. வீட்டை விட்டு தாண்டாமல், படிக்கட்டை விட்டு தாண்டாமல், அப்பா அம்மாவோட இதுலேயே என்ன பண்ணுறீங்க? இருக்கிறீங்க. அது மாதிரி இருந்தாலும் தேவனாகிய கர்த்தர் வச்ச திட்டத்துக்குள்ள உங்களால் என்ன பண்ண முடியாது? பிரவேசிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வர இச்சைகள், பாவங்கள், அசுத்தங்கள் எல்லாத்தையும் நீங்கள் ஜெயிக்கிறீங்கன்னா, காட் மேக் யூ டு பி ஷைன். உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். ஏன்னா எல்லா மனுஷனுக்கும் வர சோதனை தான் என்ன பண்ணும்? உங்களுக்கு ஒரு இச்சைன்றது எல்லா ஆண் மகனுக்கும் எல்லா பெண் மகனுக்கும் வரமாக பிசாசு என்ன பண்ணுது? கொடுத்தது. we need to say என்ன பண்ணணும்? நோ சொல்லணும். படிங்கம்மா. யாரெல்லாம் தப்பிக்கலையோ கர்த்தர் அவங்களோட என்ன பண்ணல? முதலாவது என் கூட கர்த்தர் இல்லைன்றதை நீங்கள் எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்? ஒரு சோதனையில் நீங்கள் மாட்டிக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட என்ன பண்ணல? இல்லை. ஏன்னா கர்த்தர் இருந்தாருன்னா அவர் நோ சொல்லியிருப்பார். உங்களை அந்த இடத்த விட்டு என்ன பண்ணியிருப்பார்? விலக்கி இருப்பார். ஏன்னா எப்போ நீங்கள் கர்த்தருக்கு நோ சொல்கிறீங்களோ அப்பயே கர்த்தர் உங்களோட என்ன பண்ணல? இல்லை. இன்றைக்கி அநேக நேரம் வார்த்தை உங்களை தேடி 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 ஏன் இப்படிப்பட்ட வார்த்தைகள்லாம் உங்களை சுற்றி வருதுன்னா கர்த்தர் உங்களை அதிகமாக என்ன பண்ணுறாரு? நேசிக்கிறார். இன்னைக்கு நல்லா கவனிங்க. போர்த்திபா தன் மனைவி கிட்ட தப்பா நடந்துக்கிறதுக்கான பனிஷ்மெண்ட் என்ன தெரியுமா? மரணம். என்னது? ஏன்னா அடிமைக்கு உட்பட்ட பனிஷ்மெண்ட் அது மரணம். ஆனால் மரணம்ன்ற அந்த வார்த்தை அங்கே என்ன பண்ணல? வேதத்தில் தூக்கி என்ன பண்ணிட்டாங்க? சாலிடா ஜெயிலுக்கு போட்டாங்க. ஆனால் இவங்க அண்ணனுங்கள் எப்படிப்பட்டவங்க பாருங்க. ஆதியாகமம் 37வது அதிகாரம் 19-20. நல்லா கவனிங்க. ஒருவரை ஒருவர் நோக்கி அவங்க சகோதரர்கள் மொத்த பேர் என்ன பண்ணுறாங்க? ஒருத்தரை
பார்த்துக்கிறாங்க. பார்த்துக்கிட்டு கவனிங்க, அவனை என்னன்னு கூப்பிடல. இன்னைக்கு ஆண்டவர் ஒரு தரிசனம் கொடுத்தாரு, ஆண்டவர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுத்தாருன்னா அதை என்ன ஆக்கக்கூடாது உங்களுக்கு? பெருமையா? யோசேப்பு எந்த அளவுக்கு பெருமையாகிட்டானா, எத்தனை வாட்டி சொல்லியிருந்தானா அவனுக்கு பேர் சொப்பனக்காரன் வச்சுட்டாங்க. ஆண்டவர் கொடுத்தது மொத்தமாக எத்தனை சொப்பனம்? 2 சொப்பனம். அவன் எத்தனை வாட்டி அவன் அண்ணனுங்க கிட்ட அதை போய் பிளேடு போட்டிருந்தானா அவனுக்கு பேர் என்ன வச்சிருப்பானுங்க? சொப்பனக்காரர்கள். ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அண்ணனுங்களை என்ன பண்ணிட்டான், நான் தாண்டா மேலே, நீங்கள் தான் என் காலு கீழே. பார்க்கும் போதெல்லாம், ஏன்னா அவங்க அப்பா ஒரு பல்லவனை அங்கேயே போட்டு கொஞ்சம் தூக்கி கொஞ்சம் ஹைட்டான இடத்துல வச்ச உடனே அவங்க அண்ணனுங்களை பார்த்து இவன் சொல்கிறதுலாம் என்ன தெரியுமா? நான் மேலே நீ கீழே, நான் மேலே நீ கீழே. செம்ம கடுப்பு. யாருக்கு? அண்ணனுங்களுக்கு செம்ம கடுப்பு. இப்போ துரை வந்து என்ன பண்ணுறாரு, அப்பா விட்டு தூரம் வந்துட்டார். அப்பாவோட ஷேடை விட்டு என்ன பண்ணிட்டாரு, வந்துட்டார். இப்போ இவர் உலகப்பிரகமான அப்பாவோட ஷேடை விட்டும் தூரம் வரல, ஆண்டருடைய ஷேடை விட்டு என்ன பண்ணிட்டாரு? புரியுதா இருக்காச்சு? அப்பாவுடைய பாதுகாப்பு மாத்திரம் விட்டார், வெளியே வரல. மேலே இருக்கிற தகப்பனுடைய பாதுகாப்பு விட்டு வந்துட்டார். என்ன பாஸ்டர் சொல்கிறீங்க? ஏன் பெருமை ஒருத்தவங்குள்ளே வந்துச்சுன்னா, மற்றவனை இழிவாய் பார்க்கிற எண்ணம் ஒருத்தனுக்குள்ளே வந்துச்சுன்னா ஆண்டவர் அவங்களுக்குள்ள என்ன பண்ணப்பட்டார்? வாக்கு தத்துவம் இருக்கும், ஆண்டவர் பண்ண உடன்படிக்கை கூட இருக்கும், கிட்ட கூட வர மாட்டார். நல்லா கவனிங்க, போர்த்திபா கூட கர்த்தர் இருக்கும் போது போர்த்திபாவோட இருதயத்தில் கொலை பண்ணணும்னு என்ன பண்ணல, அவருக்கு எண்ணம் வரல. ஜெயிலில் தான் போகணும்னு எண்ணம் வந்துச்சு. ஆனால் இவங்க அண்ணனுங்க படிங்கம்மா என்ன பண்ணலாம்? சொந்த ரத்தம் உடைய சகோதரர்கள் என்ன பண்றாங்க? கொல்ல. நீ ஆண்டவர் விட்டு தூரம் போனா உன் ஆசீர்வாதம் மாத்திரம் இல்லை, உன் ஜீவனம் உன்னை விட்டு என்ன பண்ணும்? போயிடும். விளையாட்டுக்கெல்லாம் சொல்லல, ஒண்ணுமே இல்லாம என்ன பண்றாங்க? போயிடுவாங்க. ஏன்னா சொந்த அண்ணன் என்ன பண்றான்? கொலை பண்ண யோசிக்கிறான். இப்பதான் நீங்க புரிஞ்சுக்கணும், யோசேப்போட ஆண்டவர் என்ன பண்ணல இல்ல. படிங்கம்மா. துஷ்ட மிருகம் யாருன்னா அண்ணனுங்க தான். யாரு? இப்ப ஆண்டவர் யோசேப்போட வாழ்க்கையில ஒரு சின்ன கிருபை என்ன பண்றாரு காட்டுறாரு. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் இதை தான் என்ன பண்ணும், வாழ்க்கையை நிதானித்து புரிந்தா மாத்திரம் தான் நான் சொல்றது என்ன பண்ணும், கொஞ்சம் உங்களால என்ன பண்ணிக்கணும், விலகிக்க முடியும். ஏன்னா இந்த அதிகாரத்துல கர்த்தர் யோசேப்போடு இருந்தாருன்னு ஒரு வசனம் என்ன பண்ணாது இருக்காது. இப்ப படிங்கம்மா. பாருங்க, பிரச்சனை எதனாலும் புரியுதா? தன்னுடைய பெருமையினாலதான் அவனுக்கு என்னது, மரணம் நேரிடுகிறது. படிங்கம்மா. யாருக்கிட்ட இன்னைக்கு சில வார்த்தைகள் உங்ககிட்ட கடந்து வருது, எதுக்காக தெரியுமா வருது? உங்க தகப்பன் கிட்ட உங்களை என்ன பண்ண சேர்க்குது, கொண்டு சேர்க்கு. இது உலகத்துல இருக்கிற தகப்பன் கிடையாது, ஆவிக்குரிய தகப்பன் கிட்ட உங்களை சேர்க்க என்ன பண்ணுது, சில கிருபை உங்களை தேடி வருது. அந்த கிருபை கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால இல்லை. நீ இந்த சபையை மறிச்சினா நீ என்ன பண்ணுவ, நரகத்துக்கு. சொல்றது புரியுதா? யோசேப்பு அன்னைக்கு செத்துந்தானா நரகம். ஏன்னா ஆண்டருக்குள்ள கிறிஸ்துவின் சாயல் இல்லை. ஏன்னா நான் ஒரு வாட்டி பிரசங்கம் பண்ணவும் சொன்னேன், அவரோட முடிவு யாரோட சாயலா இருந்துச்சு, கிறிஸ்துவோட சுப சாயலா இருந்துச்சு. அப்ப என்ன சாயல் இல்லை, மறிச்சானா டைரக்டா என்னது, நரகம். அந்த கிருபை யாரு கொடுக்குறாரு? யோசேப்பு கொடுக்குறாரு. தன் ஜீவனை காத்துக்கும்படி என்ன பண்றாரு, கொடுக்குறாரு. ஜஸ்ட் வாய்ப்பு. யோசேப்பு நல்லவன் அதை கொடுக்கல. இன்னைக்கு காலை வேளையில் நான் சொல்றேன், நிறைய பேரோட ஜீவனை தேவனாகிய கர்த்தர் காத்து கொடுத்ததுக்கான காரணம் நல்லவன்றதுக்காக இல்லை. நிறைய பேர் நம்ம தப்பா புரிஞ்சுக்கிறோம். ஒரு மரணத்திலிருந்து நம்மளை மீட்டு எடுக்கும் போது, நம்மளை தூக்கும் போது, இல்லை ஒரு ரொம்ப கடுமையான சூழ்நிலையில அழுத்தங்கள்ல நம்ம கதையே முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மளை காக்கும் போது நம்ம நினைக்கிறோம் நம்ம நல்லது பண்ணிட்டோம். கர்த்தர் என்ன பண்ணிட்டார் நம்மள, இந்த இடத்துல நீ செத்தினா உன் வாழ்க்கை என்னது, இந்த இடத்துல உன் கதை முடிஞ்சுன்னா உன் கதை என்னது, டோட்டலி எண்ட். கர்த்தர் இரக்கமாய் அதை பிச்சையாய் கிருபையா என்ன பண்றாரு, மனுஷனுக்கு தர்றாரு. ஏன்னா போர்த்திபா கொண்டு போட்டு அவன் எங்க போயிருப்பான், பரலோகம் தான் போயிருப்பான். ஏன் அங்கே கொலை பண்ணுற கான்செப்ட் வரல? ஏன்னா அங்கே வாக்கு தத்தம் இருக்கு, அவன் ஆண்டருக்குள்ள இருக்கிறான். அதனால என்ன பண்ணுது, கிரேஸ் அவனை அப்படி ஈஸியாக லிஃப்ட் பண்ணுது. பிசாசு அங்கே என்ன பண்ணல, அவனை கொலை பண்ண. ஏன்னா அவன் ஆண்டருக்குள்ள இருக்கிறான். இச்சைக்கு இலகி ஓடி இருக்கும் போது யாராச்சும் வந்து கொன்னானா, ஜஸ்ட் பிளான் ஆஃப் காட். பிசாசு என்ன பண்ணான், அவனை பரலோகத்துக்கு வழி அமைச்சு வைக்கும். அதனால அவன் என்ன பண்ணல, கொலை பண்ணுன்ற எண்ணத்தை என்ன பண்ணல, யாருக்கும் வர வைக்கல. ஆனால் இந்த இடத்துல கொலை பண்ணுகிற எண்ணம் ஏன் வருதுன்னா, யோசேப்பு கரப்டட். இந்த காலையில் சொல்கிறேங்க, நல்லவன் சொல்லிட்டு நம்மளை காப்பாற்றல, நல்லவன் சொல்லிட்டு நம்மளை தூக்கல, நம்ம உண்மை உள்ளவர்கள்னு சொல்லிட்டு தேவனாகிய கர்த்தர் நம்மளை என்ன பண்ணல, ஆசீர்வதிக்கல. ஆனால் உங்களை பரிசுத்தத்தோடு வாழ என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். படிங்க அந்த வசனம் படிங்க.
ராஜாவுக்கே அவனை கொல்ல வேண்டாம். நீங்கள் இரத்தம் சிந்துதல் ஆகாது. நீங்கள் அவன் மேல் கை வையாமல் அவனை வனாந்தரத்தில் உள்ள இந்த குழியிலே போட்டு விடுங்கள் என்று சொல்லி. இதான் ஆண்டவர் பாராட்டின மட்டில்லாத கிருபை. இந்த கிருபையில யோசேப்பு எதை கடந்து போனா அவமானத்தை என்ன பண்ணான்? தான் உயர்வா என்ன ஆட என்ன பண்ணுச்சு? போயிடுச்சு. அண்ணனுக்கு மேல நான் என்ன பண்ணுவேன்? அவன் எங்க இருந்தான்? குழியில. புரியுதா? இதை எழுதினவரால என்ன பண்ணல, டிஸ்கிரைப் பண்ணி தான் எழுதியிருக்கிறார். ஆனா இதை படிக்கிற நம்மளால தான் என்ன பண்ண முடியல, புரிஞ்சுக்க முடியல. நீதிமொழிகள் 11வது அதிகாரம் 2வது வசனம். ஏன்னா இந்த வசனங்களை நீங்க படிச்சு அதை நீங்க அந்த நடந்த சுச்சுவேஷனை நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்க எல்லாருமே என்ன பண்ணும், ஈஸியா புரியும். அகந்தை வந்தால் லட்சையும். அகந்தை என்பது என்ன தெரியுமா? யோசேப்புக்கு வந்தது பல்லவண்ண அங்கி, உங்களோட நான் என்னது மேலே. யாவே தேவன் என்ன பண்ணியிருக்கிறாரு? உடன்படிக்கை பண்ணியிருக்காரு. நீங்கள் எல்லாம் என் காலுக்கு என்ன பண்ணுவீங்க? அவர் அப்படி சொல்லவே இல்லை. நீங்கள் சொப்பனத்தை எடுத்து பாருங்க. ஆண்டவர் அப்படி உன் சகோதரர்களும் உன் காலில் விழுவாங்க, உங்கள் அப்பா அம்மா உன் காலில் விழுவாங்கன்னு அவன் என்ன பண்ணல, ஆண்டவர் சொல்லலை. ஆண்டவர் ஜஸ்ட் சிம்பாலிக்கலி சைன் ஆஃப் ட்ரீம் என்ன பண்ணாரு, கொடுத்தாரு. இவனே என்ன பண்ணிக்கிட்டான், காரியங்களை முடிவு பண்ணிக்கிட்டான். இங்கே அழகாக சொல்லுது, அகந்தை வந்தால் என்ன வருமா? லெச்சை வரும். லெச்சைனா தமிழ் மொழியில் ரொம்ப டார்க்கான தமிழ் என்ன பண்ணுறாங்க, எழுதிட்டாங்க. அதுக்கு சிம்பிளான தமிழ் அர்த்தம் என்னன்னா அவமானம் என்ன பண்ணுமா வரும். யோசேப்புக்கு வந்துச்சா? யோசிச்சு பாரு. வாக்குத்தத்தம் இருக்கு, ஆண்டரோட பெரிதான தரிசனம் இருக்கு. ஆனா பெருமை, ரெண்டாவது ஒரு காரியம் நம்ம வாழ்க்கையில வர மேன்மைக்கான தடையா நிக்கிறது. இச்சைக்கு அப்புறம் என்னது? பெருமை. தலகுனிய வச்சார். யாரு? யோசேப்பு. தன் சகோதரருக்கு முன்னாடி தலகுனிய வச்சாரு. தான் போன தேசத்துல அடிமையா என்ன பண்ணாரு? தலைகுனிய வச்சாரு. அங்க போயிட்டு மனம் திரும்புறான். யாரு? யோசேப்பு. என்னடா ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தம் எல்லாமே கண்ணுக்கே என்ன பண்ணல, தெரியல. ஏன்னா அப்பா கூட நல்லா செல்வாக்கில் இருக்கும்போது அது என்ன பண்ணுறோம், நடந்துடும். ஆனால் இந்த இடத்துக்கு போகும்போது அவனுக்கு உணர்வு வருது, நான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு தான் நிச்சயமாக எனக்கு என்ன பண்ணாது, வராது. நீதிமொழிகள் 29:23. நீதிமொழிகள் 29. நல்லா கவனிங்க. மனுஷனுடைய அகந்தை அவனை என்ன பண்ணுமா? தாழ்த்தும். நல்லா கவனிங்க. யோசேப்போட அகந்தை அவனை என்ன பண்ணுச்சு? ஆண்டவர் ஒரு நாளும் யோசேப்பை என்ன பண்ணல, தாழ்த்தல. இந்த காலை வேளையில யாரையும் தேவனாகிய கர்த்தர் சபையில உட்கார்ந்து என்ன பண்ணல, தாழ்த்தல. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட பிள்ளை நம்மளோட சூழ்நிலைகள் அழுத்தப்படும் போது, நம்ம ஒடுக்கப்படும் போது, நீங்க தான் உங்க வாழ்க்கையை விட்டு வெளியே போய் உங்களை பத்தி என்ன பண்ணணும், யோசிக்கணும். உங்க அப்பாவோ உங்க அம்மாவோ உங்க பாஸ்டரோ ஆவிக்குரிய ரீதியில உள்ள யாருமே வந்து என்ன பண்ண முடியாது, தம்பி நீ இந்த இடத்துல தப்பு பண்ற, சிஸ்டர் நீ இந்த இடத்துல தப்பு பண்ற, உனக்கு என்ன பண்ண முடியாது. நம்ம தான் நம்ம வாழ்க்கையை என்ன பண்ணோம், நிதானித்து அறியணும். படிக்குமா? யாரு? மனத்தாழ்மை உள்ளவன் என்ன பண்ணுவானா? யோசேப்புக்கு அந்த மனத்தாழ்மை எப்போ தெரியுமா வந்துச்சு? இதுக்கப்புறம் தான் வந்துச்சு. இதுக்கப்புறம் தான் யோசேப்புக்கு மனத்தாழ்மைன்ற ஒரு விஷயமே என்ன பண்ணுச்சு, வந்துச்சு. அவங்க அண்ணனுங்க பயப்படும் போது கூட என்ன தெரியுமா சொல்கிறான்? நான் உங்களையும் பார்த்துக்கிறேன், உங்கள் குடும்பத்தையும் பார்த்துக்கிறேன், உங்கள் பிள்ளைகளையும் நான் என்ன பண்ணுறேன், பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவுமே என்னை பார்த்து என்ன பண்ண தேவையில்ல, பயப்பட தேவையில்லன்றான். அப்பா செத்து போயிடுறாரு. அப்பா செத்து போனோன்னு மறுபடியும் என்ன பண்ணுது, பயம் வருது. ஏன்னா இவனுங்கெல்லாம் யாரை நம்பியிருக்கிறாங்கன்னா அப்பாவோட ஃபோர்ஸ் ஷேடோ என்ன பண்ணியிருக்கிறாங்க, நம்பியிருக்கிறானுங்க. அவங்க கூட இருக்கிற சந்திரன். அப்பா செத்து போனேன்னு சொல்கிறான் திருப்பி யோசேப்பு. பயப்படாதீங்க, நான் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் என்ன பண்ணுவேன், பார்த்துப்பேன். நான் உங்களை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். காயப்படுத்தினவங்களை திருப்பி ஆசீர்வதிக்கிறது தேவனாகிய கர்த்தருடைய குணம். நான் சொல்றது புரியுதா? யோசேப்போட குணம் ஸ்டார்டிங் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் பெரியவன், நீ என் காலுக்கீழே, நான் பெரியவன், என் காலுக்கீழே. ஆனால் அந்த இடத்துக்கு போகும்போது அவன் இருதயம் எப்படி தெரியுமா இருந்துச்சு? நான் உங்களை என்ன பண்ணுவேன், ஆசீர்வதிப்பேன். கட்டி பிடிக்கிறான், அழுகுறான். தன் சகோதரன் நினைச்சு என்ன பண்றான், இருதயம் என்ன பண்ணிருச்சு, மாதப்பட்டுருச்சு. இன்னைக்கு நல்லா கவனிங்க, இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் இருக்கு, நம்ம தள்ளப்படுவோம். படிங்கம்மா. கனம் என்ன பண்ணுவான்? அண்ணனுங்கள் கனப்படுத்துகிற இடத்துக்கு யார் வந்துட்டா? யோசேப்புக்கு வந்துட்டா. ஆனால் அந்த யோசேக்கு அப்போ என்ன இல்லை, பெருமை இல்லை. அண்ணனை தாழ்த்தணும்னு எண்ணம் இல்லை. ஆனால் ஆட்டோமேட்டிக்காக என்ன வந்துருச்சு, கனம் வந்துருச்சு. அவனை குழியில் வச்சு கொலை பண்ணலான்னு நினச்ச அதே அண்ணனுங்க அவனை பார்க்கும்போது எப்படி பார்க்குறாங்க, ரெஸ்பெக்டோட பார்க்குறான்.
அவங்க ரெஸ்பெக்டோட பார்க்குறாங்க, மரியாதையோட பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு யோசேப்பு ஒரு நாளும் அவங்களை என்ன பண்ணல, இழிவா பார்க்கவே இல்லை. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் பிறரை எப்படி பார்க்கணும்? அவங்களாம் தேராது. என்னது அவங்களாம் வேஸ்ட்டு, அவன் குடும்பமாக உருப்படாது, வாய்ப்பே இல்லை, அவன் பிள்ளைங்களுக்கு நல்லதே நடக்காது, அவன் ஒரு குடிகார பையன் பாஸ்டர். எவர் இதை பற்றி பேச நம்மள தேவனாகி கர்த்தர் என்ன பண்ணல, இந்த பூமியில் அழிக்கல. நீங்களெல்லாம் யோசிச்சு பாருங்க, உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் அப்படி குடிச்சிட்டு இருந்தா, இல்லை ஏதாச்சும் ஒரு தவறான காரியங்கள் இருந்தால் என்ன பண்ணுவோம்? we need to pray. இல்லைன்னா குறை என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க. ஏசாயா 23:9. நல்லா கவனிங்க, எவ்வளோ பெரிய சிங்காசனத்தில் ஒருத்தன் அமர்ந்திருந்தாலும் அவனை என்ன பண்ண முடியுமா? எவ்வளோ பெரிய ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு இடத்துல போய் ஒருத்தன் அமர்ந்திருந்தாலும், நான் தான் இதுக்கப்புறம் என்னை மீறி யாருமே கிடையாதுன்னு ஒருத்தன் ஒரு இடத்துல போய் உட்காந்து இருந்தாலும் அவனை தேவனாகிய கர்த்தரால் என்ன பண்ண முடியுமா? கொலைக்க முடியும், அழிக்க முடியும். அவன் பேரே இல்லாத அளவுக்கு என்ன பண்ண முடியும்? அழிக்க முடியும். படிங்கம்மா. நல்லா கவனிங்க, பூமியில் இருக்கிற எல்லா கனவான்கள் யாவரையும் என்ன படுத்த முடியும்? பெருமையில சுத்துற, அகந்தையில சுத்துற, நான் தான் எல்லாமே நினைக்கிற நபரை அவரால் என்ன பண்ண முடியுமா? அவர் முன்னாடி அவர் காலிக்கிற சொடுக்கு போற டேங்கில் என்ன பண்ண முடியுமா? யோசேப்புக்கு வாக்கு தத்தம் கொடுத்தவொடனே அவரோட மைண்ட் செட் அப்படிதான் ஆயிடுச்சு. நான் தான் எல்லாம், என்னை மிஞ்சி எதுவுமே கிடையாது. என் அண்ணனும் கூடலாம் கடவுள் என்ன பண்ணல, பேசல, என் கூட தான் என்ன பண்ணியிருக்காரு. இன்னைக்கு தேவனாகிய கர்த்தர் அடிக்கடி சபையில் சொல்றது, உங்களை ஆசீர்வதிப்பது, உங்களை உயர்த்துவது, உங்களுக்கு கீழே இருக்கிற உன் குடும்பத்தை என்ன பண்ணணும்? லிஃப்ட் அப், தூக்கி விடணும். என் பிள்ளைய விட அந்த பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, அதிகமாக படிக்கணும். என் பிள்ளையே நர்சிங் தான் படிக்குது, அவன் என்ன எம்பிபிஎஸ் படிக்கணும்னு வந்து கேட்குறான். என்னது? முடிஞ்சா உதவி செய், இல்லைன்னா நோ சொல்லு. அது படிக்கக்கூடாது, படிக்கணும்னு யார் டிசைட் பண்ணக்கூடாது? நம்ம என்ன பண்ணக்கூடாது? டிசைட் பண்ணக்கூடாது. இன்னைக்கு என்ன அப்படிதான், என் பிள்ளையே இந்த இடத்துல தான், என் பொண்ணுக்கே இவ்வளோ தான் வரதட்சணை கொடுத்தாங்க, என் பையனுக்கே இவ்வளோ தான் வரதட்சணை கொடுத்தாங்க, இவன் தான் இவ்வளோ வரதட்சணை கேட்குறான். வரதட்சணை வாங்குறதே தப்பு, அதை பற்றி யாருக்கு என்ன பண்ணாது, மண்டையில் ஏறாது. வரதட்சணை எவ்வளோ வாங்கினான்றதை பற்றி என்ன பண்ணுவாங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டு. படிங்கம்மா. ஒருத்தனை உயர்த்தணும், ஒருத்தனை தள்ளணுன்றதை யார் யோசிக்கிறா? பாவம் செய்ய வைக்கத்தான் பிசாசு. ஆனால் அந்த பாவத்தில் விழுந்துட்டவனே உங்களை பிசாசால் உயர்த்தவோ தள்ளவோ அவரால் என்ன பண்ண முடியாது. அதை யார் டிசைட் பண்ணுறா? நம்ம அநேக நேரம் முதுகில் ஒரு அடி வாங்கிட்டு பிசாசு அடிச்சுட்டான்னு கத்துறோம் ஆண்டர்கிட்ட போய். ஆனால் அடித்ததே அப்பான்னு தெரியாமல் என்ன பண்ணுறோம் அவர்கிட்ட போயிட்டு. இதுதான் கிறிஸ்துவ வாழ்க்கை. முதுகில் அடித்தது என் அப்பான்னு தெரியாமல் அப்பா கிட்ட போய், அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, அப்பா என்ன பண்ணிட்டாங்கப்பா. உங்க யோசிச்சு பாருங்க, உங்கள் பிள்ளையை இழுத்தோன்னு முதுகில் வைக்கிறீங்க, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, யார் அடிச்சதுன்னே உங்கள் பிள்ளைக்கு தெரியலன்னா உங்களுக்கு எவ்வளோ இரிட்டேஷனாக இருக்கும். டேய், நீ இதுக்காக தான் உன்னை அடித்தேன், அந்த உணர்வே இல்லாமல் யார்கிட்ட கை முட்டி போட்டு என்ன பண்ணுறது? அப்பா என்னை காப்பாற்றுங்கப்பா. ஆண்டர்கிட்ட சொல்லணும், ஆண்டரே நான் பண்ணது தப்புன்னு யார் சொல்லணும்? வாயை திறந்து ஏன் அறிக்கை செய்யணும்னு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறான். இதுதான் ரீசன். ஏன்னா அவர் அடித்ததும் தெரியல, ஏன் அடி வாங்கணும்னு தெரியல, ஏன் இப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தெரியாமல் ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுறோம்? உபவாசத்தோட ஜெபம் பண்ணி ஒரு வாழ்க்கை என்ன பண்ணுறோம்? வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி நீங்கள் முட்டி போட்டு ஜெபம் பண்ணாமல் உபவாசம் இருக்கும்போது முதலாவது உங்கள் முன்னாடி வந்து எது மன்னிக்கணும்? வாட் எவர் யூ டிட், நீங்கள் பண்ண பாவங்களை உங்களை என்ன பண்ணணும்? உணரணும். சோத்திரம் ஆண்டவரே. ரெண்டாவது காரியம், உங்கள் வாழ்க்கையில் பயம்தான் அவங்களோட ஆசீர்வாதத்தை என்ன பண்ணுது? முதலாவது தடுக்குது. இச்சை, பெருமை இப்படிலாம் பேசிட்டாலும் அடுத்தது உங்களோட ஆசீர்வாதத்துக்கு தடையாக நிற்கிற காரியம் வந்து ஃபியர், பயம். சிறு பிள்ளைங்களை பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா விட்டு தனியாக போய் என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. ஹாஸ்டலில் போய் தங்கி படிக்க என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. அப்பா அம்மா விட்டு வெளி தேசம், வெளி கண்ட்ரி போகிறதுக்கு என்ன பண்ணுவாங்க? பயப்படுவாங்க. ஆனால் ஆண்டோட திட்டமே அங்கே தான் இருக்கும். இவனுங்க என்ன பண்ண மாட்டாங்க? போக மாட்டாங்க. சில நேரம் சில பிரச்சனைகளை பார்த்து என்ன பண்ணுவோம்? பயப்படும். இது எப்படி பண்ண முடியும்? இவன் எனக்கு மேலே நிற்கிறானே, இவன் என்னால் என்ன பண்ண முடியாது? ஒன்றுமே பண்ண முடியாது. பிலிப்பியர் 4:6-7. இந்த காலை வேளையில் இந்த சபையில் அமர்ந்திருக்கிற உங்களுக்கு தேவனாகிய வார்த்தை ஒன்றுக்கும் நீங்கள் என்ன பண்ணக்கூடாது. பிரச்சனை பெருசுதான், போராட்டம் பெருசுதான், அதனால வரப்போகிற வேதனை பெருசுதான், காயங்கள் பெருசுதான், பண செலவுனது பெருசுதான். என் கர்த்தர் யாரு? பெரியவர். படிங்கம்மா. யாருக்கிட்ட சொல்லணும்? நம்ம யாருக்கிட்ட தெரியுமா சொல்லுவோம்? சுத்திக்கிற எல்லா மனுஷங்கிட்ட என்ன பண்ணுறோம்?
த மெச்சூரிட்டி ஆஃப் தி கிறிஸ்டியன் லைஃப் நான் சொல்கிறேன், கோ டு ப்ரெசன்ஸ் ஆஃப் காட். உன் பிரச்சனைகள் மத்தியில் நான் அடிக்கடி சில நேரம் நீங்கள் பாஸ்டராக என்கிட்ட சொல்கிறீங்க, தட்ஸ் ஃபைன். ஆனால் உங்களோட மெச்சூரிட்டி எங்கே தெரியுமா போகணும்? டோன்ட் சே டு யுவர் பாஸ்டர். நான் சொல்கிறது புரியுதா? உனக்கு எது வலிக்குதுன்னு நீ வாயை தந்து ஒரு மனுஷங்கிட்ட சொல்லும் போது அந்த மனுஷன் மட்டும் கேட்கல, உன்னை ஆட்டி படைத்து கொண்டு இருக்கிறது பிசாசு என்ன பண்ணுறான்? அந்த வலியை திருப்பி உனக்கு என்ன பண்ணுவான்? அவனுக்கு எது வலிக்குதுன்னு நீ வாயை தந்து சொல்லும் போது அவனுக்கு என்ன பண்ணும்? உன் தகப்பனுக்கு நீ வாயை தந்து சொல்லனாலும் கண்ணீர் வச்சு என்ன பண்ணுவார்? உன் வலியை அறிவார். நம்ம தான் போய் எல்லாம் பாஸ்டர் கிட்ட சொல்லும் போது நம்ம நினைக்கிறோம், பாஸ்டும் நானும் மட்டும்தான் இருக்கிறோம், சைடில் யார் நிற்கிறா? இவனுக்கு இந்த இடம் பயங்கரமா, இவங்க அம்மா மேலே கை வச்சா அவனுக்கு வலிக்குது, இவங்க அப்பா மேலே கை வச்சா வலிக்குது, இவன் குடும்பத்துக்குள்ளே கை வச்சா வலிக்குது, இவன் மனைவி மேலே கை வச்சா இவனுக்கு வலிக்குது, இவன் கணவன் மேலே கை வச்சா இவனுக்கு வலிக்குது. கூட அப்போ அதையே திருப்பி புதுசாலாம் கொடுக்க மாட்டான். நல்லா யோசிச்சு பாருங்க, அவன் குடும்பத்துக்குள்ளே இருக்கிற பிரச்சனைகள் ஒரே பிரச்சனையை தான் திருப்பி என்ன பண்ணும்? டிஃப்ரெண்ட் ஃபார்மில் என்ன பண்ணும்? வருமே தவிர அதே பிரச்சனையாக தான் இருக்கும். நீங்கள் நல்லா உட்காந்து யோசிச்சு பாருங்க. ஏன்னா இட்ஸ் பெயின்ஃபுல் ஃபார் யூ. 1 சாமுவேல் எல்லாருக்கும் நன்றாய் தெரிஞ்ச ஒரு இடம், 17வது அதிகாரம் 3-7. அந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் இஸ்ரவேலர் இந்த பக்கத்தில் ஒரு மலையின் மேலும் என்றார்கள். நல்லா கவனிங்க, இந்த மலையில ஒரு கூட்டம், இந்த மலையில ஒரு கூட்டம். நல்லா கவனிச்சுக்கோங்க. படிங்கம்மா. அவர்களுக்கு நடுவே பள்ளத்தாக்கு இருந்தது. அப்பொழுது காத்பூரானாகிய கோலியாத் என்னும் பேருள்ள ஒரு வீரன் பெலிஸ்தரின் பாளையத்திலிருந்து புறப்பட்டு வந்து நடுவே நிற்பான். அவன் உயரம் 6 முழமும் 1 ஜானுமாம். அவன் தன் தலையின் மேல். நல்லா கவனிங்க, யாருமே கோலியாத்துக்கு என்ன பண்ணல, கிட்டேயே போல. ஆனால் அவன் ஹைட்ல இருந்து எல்லாத்தையும் என்ன பண்றாங்க? பிரச்சனை கிட்ட போவே மாட்டாங்க. நம்ம ஆளுங்க பிரச்சனையை போய் ஃபேஸ் பண்ணவே மாட்டாங்க. அந்த பிரச்சனைக்குள்ள என்ன இருக்குன்றது கூட முழுமையாக என்ன பண்ண மாட்டாங்க, தெரிஞ்சுக்க மாட்டாங்க. ஆனால் மேலோட்டமாக என்ன பண்ணுவாங்க? பிரச்சனையை பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த முற்றுப்புள்ளி வைக்கணுன்ற எண்ணம் யாருக்குமே என்ன பண்ணாது, வரையற. அதுவா ஒரு டீப்பாக யாராச்சும் எதிர்க்க இருக்கிறவங்க கொஸ்டின் கேட்டால் தெரியாது. எப்போ நடந்துச்சு தெரியாது, அது எப்பயோ நடந்துச்சான். இப்படி தான் நம்ம ஆளுங்க பேசுவாங்க. நல்லா கவனிங்க, படிங்கம்மா. இப்போ பிரச்சனையில் முதல் காரணம் நம்ம பிரச்சனையை தான் பார்க்கணும். ஆனால் இந்த இஸ்ரேல் ஜனங்க பாருங்க, அவன் போட்டிருக்கிற ஆடை, அவன் போட்டுக்கிற கவசம், இதெல்லாம் முக்கியமா? புரியுதா இருக்காச்சு? எதிர்க்கில் இருக்கிற கோலியாத்தை அடிக்க முடியல, அதான் நமக்கு என்னது பிரச்சனை. அவன் என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருந்தான்னா, அவன் என்ன கத்தி வச்சுருந்தான்னா, அவன் எவ்வளோ நீட்டு முடி வச்சுருந்தான்னா, எதுவுமே நமக்கு என்னது இல்லை, புரோஜனமே இல்லை. கொலை பண்ண போகிற ஆட்டை அந்த ஆடு எப்படி இருக்குன்றது என்னது முக்கியமானு கேட்டால் இல்லை. ஆனால் இந்த இஸ்ரேலர்கள் பாருங்கள், அவனை டிஸ்கிரைப் பண்ணுறாங்க. யாருன்னா கோலியாத்தை என்ன பண்ணுறாங்க? மிகைப்படுத்துகிறாங்க. இந்த காலை வேளையில் சபைக்குள்ளே அமர்ந்திருக்கிற நீங்கள் உங்கள் பிரச்சனையை என்ன பண்ணாதீங்க. இன்றைக்கி ஆண்டர்கிட்ட போய் ஜெபிக்கணும்னா நம்மளால் 10 நிமிஷத்தை என்ன பண்ண முடியாது, தாண்ட முடியாது. ஆனால் நம்மளோட பிரச்சனையை ஒரு நாள் இல்லை, ஒரு வாரம் இல்லை, ஒரு மாதம் மண்டைக்குள்ளேயே போட்டு என்ன பண்ணுவோம்? எண்ணம் ஃபுல்லாக, ஏக்கம் ஃபுல்லாக என்னவா இருக்கும் தெரியுமா? நம்ம பிரச்சனை தான். எதுக்கும் பயப்படாத தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். திராணிக்கு மேலே என்ன பண்ண மாட்டார், சோதிக்க மாட்டார். அந்த திராணியில் நான் சொல்கிறேன், பாம்பு கடி என்ன பண்ணும் இருக்கும். உன் ஜீவனில் கை வைக்க யாருக்குன்னா கிடையாது, அதிகாரம் கிடையாது. கப்பலே போயிடுச்சு. அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு ஒன்றுமே என்ன பண்ணல, ஃபீல் பண்ண. எல்லாரும் படிக்கிறாங்க, கப்பல் சேதம். கப்பலே போயிடுச்சு, ஆனால் என்ன பண்ணல, ஃபீல் பண்ண. படிங்கம்மா. அந்த கவசத்தின் நிறை 5000 சேக்கலான வெண்கலமாய் இருக்கும். அவன் தன் கால்களிலே வெண்கல கவசத்தையும் தன் தோள்களின் மேல் வெண்கல கேடகத்தையும் தரித்திருப்பான். அழகா ஒரு பிரச்சனையை உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் டிஸ்கிரைப் பண்றாங்க. யாரு? நம்மளும் நம்ம பிரச்சனையை அப்படிதான் என்ன பண்றோம், டிஸ்கிரைப் பண்றோம். ஆனா நம்மளோட தேவன் யார் என்பதை என்ன பண்றோம், மட்டுப்படுத்துறோம். இன்னைக்கு உன் பிரச்சனையை உங்க குடும்பத்திற்குள்ள எல்லாம் உட்காந்து பிள்ளை பையன் எல்லாம் பேர பிள்ளைங்க எல்லாம் உட்காந்து இது பிரச்சனைன்னு பேசுகிற நேரம் தான் நான் இதுவாக இருக்கும், அதிகமாக இருக்கும். அதை நினச்சி வருத்தப்படுகிற நேரம் தான் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக இருக்கும். ஆனால் கர்த்தரை உயர்த்துறதுக்கு என்ன பண்ணுற நேரம் இருக்காது. நீங்கள் சும்மா உட்காந்து ஒரு வாரத்தில் யோசிச்சு பாருங்கள், என் பிரச்சனையை என்னால் இவ்வளோ நேரம் யோசிக்க முடியுது, ஏன் கர்த்தரை என்னால் யோசிக்க முடியல? ஏன்னா கர்த்தர் இல்லை. உங்களுக்குள்ளேயே சொல்லிக்கோங்க, கர்த்தர் என் கூட இல்லை. இஸ்ரவேலில் இருக்கிற மொத்த பாளையத்தில் இருக்கிற இன்க்ளூடிங் கிங்கையும் சேர்த்து சொல்கிறேன், யார் இல்லை? கர்த்தர் இல்லை. ஒரு சின்ன பையன் தாவீது வரான், ஏன் அவனால் அடிக்க முடிஞ்சதுன்னா கர்த்தர் அவனோடு இருந்தார்.
இவ்வளோ பெரிய பிரச்சனை. கோலியாத்துன்ற ஒரு 7 அடி ஒரு 8 அடி உள்ள ஒரு நபர் நிற்கிறாரு. நிற்கும் போது அந்த பிரச்சனைக்கான சொல்யூஷன் 7 அடி உள்ள 6 அடி உள்ள சவுல் கிடையாது, ஒரு சின்ன கல். இந்த காலை வெளியில் அந்த சின்ன கல்லை நீங்கள் தான் என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். எந்த பாஸ்டாலையும் அந்த சின்ன கல்லை வந்து உங்களுக்கு என்ன பண்ண முடியாது, போதிக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையிலேருந்து ஒரு ஸ்டெப் வெளியே போய் நீங்கள் தான் என்ன பண்ணணும், உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் பார்க்கணும். ஒரு படம் மாதிரி இமேஜினேஷனாக பார்க்கணும். ஒரு மனைவிக்கும் உங்களுக்கும் ஒரு சண்டையாக ஒரு ஸ்டெப் வெளியே போங்க. பிரச்சனைக்கு காரணம் மனைவி இல்லை புருஷன் சொல்கிறத விட்டு 2 பேருமே ஒரு ஸ்டெப் வெளியே போயிட்டு எங்கேருந்து ஆரம்பிச்சதுன்னு பாருங்கள். மனைவி மேலே தான் பிரச்சனைன்னு கன்ஃபார்ம் ஆனால் மன்னிங்க. என்ன பண்ணுங்க, மன்னிங்க. உங்கள் மேலே இருந்துச்சுன்னு தெரிஞ்சா போய் என்ன பண்ணுங்க, சாரி கேளுங்க. புரிஞ்சுதா? இதான் ஈஸியான ஃபார்முலா டு மெயின்டைன் யுவர் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப். ஏன்னா நீங்கள் இங்கேருந்து குற்றப்படுத்துறது ஈஸி. நோ வந்தோடனே காலைல நாங்கள் 2 பேரும் சண்டை போட்டோம். நான் அதை பண்ணல, நீ தான் அதை பண்ண, நான் தான் அதை பண்ணேன். என் பொண்ணு எடுத்து ஒழிச்சு வச்சிட்டா ஈஸியாக. எங்கள் 2 பேருக்குள்ள என்ன ஆயிடுச்சு, பிசாசு பார்ப்பான் அந்த குட்டி குசுமா தான் என்ன பண்ணுறா, சும்மா இருக்கிறா, வச்சு தூக்குவோம். படிங்கம்மா. அவனுடைய ஈட்டி தாங்கு நெசவுக்காரனின் படைமரத்தின் கனத்தையும் அவன் ஈட்டியின் அழகு அவனுக்கு சேக்கல் விருப்பமாய் இருக்கும். நல்லா கவனிங்க. 40 நாள் இதையே தான் பேசின்னு இருக்காங்க. இஸ்ரேல் ஜனங்க 40 நாள் யுத்தத்தை செய்யாமல் வெறும் இதை பற்றி தான் பேசின்னு இருக்காங்க. இந்த இடத்துல நல்லா யோசிச்சு பாருங்க. இந்த 40வது நாள் தாவீதுன்னு என்ற அந்த சிறியவன், அந்த வாலிபன், அந்த 18 வயசு இல்லை 17 வயசு உள்ள அந்த பையன் அந்த இடத்துக்கு போகலன்னா 40 நாள் இல்லை 400 நாள் ஆனாலும் இவங்க எல்லாரும் உட்காந்து என்ன பண்ணுவாங்க தெரியுமா, பிரச்சனையே தான் என்ன பண்ணுவாங்க. சில வீட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த தரித்திரத்தையும் அந்த பிரச்சனையும் மாத்திரமே காலில் இருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்ன பண்ணுவோம். அங்கே கர்த்தர் எங்கே? ஏன்னா கர்த்தரை குப்பைத்தொட்டிக்குள்ளே போட்டு மூடி என்ன பண்ணிட்டாங்க, ஓரமாக வச்சுட்டாங்க. ஏன்னா அவர் குப்பையாக கருதுறதுனால தான் பிரச்சனையை என்ன பண்ணுறாங்க, க்ளோரிஃபை பண்ணுறாங்க. குப்பையை க்ளோரிஃபை பண்ணுறாங்கன்னா அப்போ நல்லது என்னவா இருக்குது, குப்பையாக இருக்குது. இதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் எங்கே நடக்குதுன்னா இஸ்ரேலில் நடக்குது. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 8-9. எஸ்தரின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம் 8-9. அப்பொழுது ஆமான் ஆகாஸ்வேருவின் ராஜாவை நோக்கி, உம்முடைய ராஜ்யத்தின் சகல நாடுகளிலும் உள்ள ஜனங்களுக்குள்ளே ஒருவித ஜனங்கள் சிதறண்டு பரப்பி இருக்கிறார்கள். அவர்களுடைய வழக்கங்கள் சகல ஜனங்களுடைய வழக்கங்களுக்கும் விகற்பமாய் இருக்கிறது. அவர்கள் ராஜாவின் சட்டங்களை கைக்கொள்கிறதில்லை. ஆகையால் அவர்களை இப்படி விட்டிருக்கிறது ராஜாவுக்கு நியாயமல்ல. ராஜாவுக்கு சம்மதியானால் அவர்களை அழிக்க வேண்டும் என்று எழுதி அனுப்ப வேண்டியது. அப்பொழுது நான் ராஜாவின் கஜானாவிலே கொண்டு வந்து செலுத்த 10,000 தாலந்து வெள்ளியை எண்ணி காரியக்காரர் கையில் கொடுப்பேன் என்றார். 10,000 வெள்ளி, அது வந்து அது க்ரோரில் போகுது. இப்போ இருக்கிற பணத்துக்கு கம்பேர் பண்ணால் க்ரோரில் போகுது. நீங்கள் கூகுளில் போய் அடிச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா அது க்ரோரில் போகுது. கணக்கே என்ன பண்ண முடியல, நம்பர்ஸில் பண்ண முடியல. இவ்வளோ பணத்தை நான் என்ன பண்ணுறேன், இஸ்ரேல் ஜனத்தை நான் முடிச்சு விட்டுட்டேன்னா என்ன பண்ணுறேன், தரன் போய் நிற்கிறான். நல்லா யோசிச்சு பாருங்க. ராஜா என்ன பண்ணுறாரு, எஸ் என்ன சொல்கிறாரு, எஸ் சொல்கிறாரு. படிங்கம்மா. அப்பொழுது ராஜா கையில் இருக்கிற தன் மோதிரத்தை கழட்டி அதை ஆகாகியனாகிய அம்மதாத்தாவின் குமாரனும் யூதரின் சத்துருவாகிய ஆமானிடத்தில் கொடுத்து ஆமானை நோக்கி, அந்த வெள்ளியை நீ வைத்துக்கொள், அந்த ஜனத்துக்கு உன் இஷ்டப்படி செய்யலாம் என்றார். இந்த வெள்ளி எங்க தெரியுமா அந்த வரப்போகுது, இஸ்ரேல் அடிச்சு அவனுங்கிட்ட இருந்து புடுங்க போற வெள்ளி தான். அவங்க கிட்ட இருக்கிற பணம் தான் போடுங்க. இது பாருங்க, ஒருத்தவன் போறான் இஸ்ரேலுக்கு விரோதமா போறான், இஸ்ரேலை முடிக்கணும்னு போறான். அவனை பாருங்க, அவன் கேட்கிற விண்ணப்பமும் அவனுக்கு என்ன பண்ணுச்சு, கிடைச்சது. கொடுக்குறேன்னு சொன்ன பணமும் யாருக்கு சொந்தம், அவனுக்கே சொந்தம். இன்னைக்கு ஒரு ராஜா கிட்ட ஒரு சின்ன விஷயத்த போய் நம்ம கேட்டா என்ன பண்ணாது, சாங்ஷன் ஆகாது. நம்ம முதலாளி கிட்ட போய் ஒரு சின்ன விஷயம் கேட்டால் அந்த முதலாளி என்ன பண்ண மாட்டாரு, தர மாட்டார். இன்க்ரிமெண்ட் கேட்டால் என்ன பண்ண மாட்டார், தர மாட்டார். ஒரு கூட்டத்தையே என்ன பண்ணுறேன், ஒரு இனத்தையே அழிக்க ஒருத்தன் வந்து கேட்குறான். இது ஈஸியான காரியம் இல்லை, யோசிச்சு பாருங்க. ஒரு இனத்தையே பல்லாயிரக்கணக்கான மனுஷங்களை கொன்று குவிக்கும்படி என்ன பண்ணுறா அவன் கேட்குறான். அந்த இடம் யோசிச்சு பாருங்க. அந்த தேசமே போனநாத்த என்ன பண்ணும், அடிக்கும். ரத்த வாடை என்ன பண்ணும், தேசம் ஃபுல்லாக அடிக்கும். ரத்தம், வாசல், வீடு கீடு எல்லா இடத்துலையும் என்ன இருக்கும், ரத்தம் தான் இருக்கும். இப்படிப்பட்ட இடத்துக்கு என்ன பண்ணுறான், கையெழுத்து போடுறான். இப்படிப்பட்ட ஒரு எதிர்ப்பான சூழ்நிலை யாரை நோக்கி இருக்குன்னா இஸ்ரேல் நோக்கி இருக்கு. நான் யோசிச்சு பாருங்க, இப்படிப்பட்ட காரியத்தை நீங்கள் எதிர்க்கிறீங்க உங்கள் வாழ்க்கையில். இப்பேற்பட்ட காரியத்தில்
யார் இதில் வெற்றி பெற்றான்? பைபிள் நிறையா வாட்டி படிச்சிருக்கிறீங்க. ஆமான் ஒரு தூக்கு மரத்தை என்ன பண்ணுறான்? செய்கிறான். அதே தூக்கு மரத்தில் அவன் என்ன பண்ணுறான்? சாகிறான். 4வது அதிகாரம் 16வது வசனம். இல்லைம்மா, ஒரு நிமிஷம்மா. 8வது அதிகாரம் 24 25. அந்த ஆமான தூக்கில் போட்ட வசனம். அவனையும் அவன் பிள்ளையும். இல்ல படிங்கம்மா, எனக்கு தெரியல. படிங்கம்மா. அப்படியே ஆமா முர்தகாய்க்கு ஆயத்தம் பண்ணின தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை எப்படிங்க நடந்துச்சு? யாரு மொத்த ஜனத்தையும் கொலை பண்ணணும்னு நினைச்சானோ அவனே அவன் உருவாக்குன தூக்கு மரத்துல என்ன பண்ணா? இது எப்படி நடந்துச்சு? இப்ப இஸ்ரவேல் எல்லாம் மொத்தமா உட்காந்து பயந்துகிட்டே இருந்தா அவங்க எங்க போயிருப்பாங்க தெரியுமா? சாவுக்கு நேரான இடத்துக்கு தான் என்ன பண்ணியிருப்பாங்க? போயிருப்பாங்க. இப்பேற்பட்ட சூழ்நிலைகள் எப்படி மாறிச்சுன்னா, நம்மளோட இருதயத்துல முதல்ல யார் வருவாங்க? எஸ்தர் ராஜாத்தி. அவங்க யாரு? இஸ்ரவேலர். அவங்க என்ன பண்ணிட்டாங்க? போய் ராஜா கிட்ட பேசி நியாயம் செஞ்சுட்டாங்க. ஆனால் வசனத்துல ஆழமா போய் பாருங்க. உங்களோட வாழ்க்கையில உங்க குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைக்கு போராட்டத்துக்கான காரணத்துலேருந்து நம்ம வெளியே வருவதற்கான அடிப்படையான விஷயங்கள் என்னன்னு உங்களுக்கு ஈஸியாக புரியும். எஸ்தர் 4வது அதிகாரம் 16வது வசனம். எத்தனை நாள்? 3 நாள் அல்லும் பகலும், காலையிலையும் ரைத்திரியும் என்ன பண்ணக்கூடாது? யாருக்காக? இப்ப யாரெல்லாம் உபவாசம் இருக்கிறாங்க? இஸ்ரேல் ஜனம் ஃபுல்லா என்ன இருக்கு? 3 நாள் என்ன பண்றாங்க? உபவாசம் இருக்கிறாங்க. பேச போற நபரை என்ன பண்றாங்க? உபவாசம் இருக்கிறாங்க. அது மாத்திரம் இல்லாம கூட இருக்கிற தாதிமார்களையும் என்ன பண்ண வைக்கிறாங்க? உபவாசம் இருக்க சொல்றாங்க. படிங்கம்மா. இப்ப உபவாசமே எதுக்குன்னா சட்டத்தை என்ன பண்ண போறாங்க? மீற போறாங்க. இந்த காலை வேளையில உங்களோட உபவாசம் எப்படிப்பட்டது இருக்கு? பாஸ்டர், நான் என்ன பண்றேன்? உபவாசம். உங்க கணவன், உங்க குடும்பத்துல இப்ப நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டா, நான் சும்மா உங்க கேட்குறேன், கணவன் மனைவியா அமர்ந்திருக்கிறீங்க, உங்க வீட்டுல ஒரு கார் வாங்குறீங்க, அந்த கார்ல யாரெல்லாம் போவா? இப்ப ஹஸ்பண்ட் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஒரு காரை வாங்குறாரு. அந்த கார்ல அவர் வாங்கிட்டு ஃபர்ஸ்ட் நாள் என்ன பண்ற? காரை எடுத்துக்கின்னு அவர் மட்டும் போறாரு. ஒய்ஃபு பிள்ளைங்க எல்லாம் பேனு பாக்குறாங்க. பசங்க கேட்குறாங்க, அப்பா நான் முன்னாடி சீட்டில் உட்காரேன். நான் சம்பாரிச்சு வாங்கினது, நீ என்ன பண்ணு? போய் சம்பாரிச்சு வாங்க. அந்த காரில் ஏறாதன்னா அந்த பையன் என்ன பண்ணுவான்? இவன்லாம் எனக்கு அப்பனா? என்னது இவன்லாம் எனக்கு அப்பனா? இப்போ ஒரு ஆசீர்வாதம்னு ஒன்று வீட்டுக்குள்ளே வந்தால் அது எல்லாருக்குமே என்னது? இப்போ ஜபம் யார் பண்ணணும்? அப்பா மட்டுமா முட்டி போட்டு ஜபம் பண்ணணும்? இல்லை அம்மா மட்டும்தான் முட்டி போட்டு ஜபம்? உபவாசம் என்பதை உங்கள் பிள்ளைக்கு நீங்கள் என்ன பண்ணணும்? கற்றுக் கொடுக்கணும். 3 நாள் ஏதோ மாற்றி இல்லை, நான் ஒரு 4 நாள் உபவாசம் இருக்கிறேன், நீங்கள் 3 நாள் உபவாசம் இருக்கல சொல்லிட்டா இஸ்ரேலுக்குள்ள இருக்கிற எல்லாருமே என்ன பண்ணணும்? இந்த காலை வேளையில் உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் உபவாசம் போட்டிங்கன்னா, நீங்கள் தனியாக உபவாசம் போட்டு உட்காந்து ஜெபம் பண்ணுறீங்கன்னா அது ஆண்டுக்கு ரியலாக பிரியமானது கிடையாது. ஏன்னா அந்த உபவாசத்தின் செழிப்பை உங்களால் நிச்சயமாக பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த உபவாசத்தின் பலனை உங்கள் பிள்ளைக்கோ உங்கள் சந்ததிக்கோ நீங்கள் அழகாக கொடுத்துட்டு போக முடியாது. குடும்பமாக அமர்ந்து உபவாசிக்க கற்றுக்கோங்க. அந்த ஜபத்துக்குள்ளே நீங்கள் உங்கள் வீட்டார் மாத்திரம் தான் இருக்கணும். யார் இருக்கணும்? இட்ஸ் அபவுட் ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக நீங்கள் இருப்பீங்கன்னா பேசுங்க, உங்கள் கணவன்கிட்ட பேசுங்க, உங்கள் மனைவி கிட்ட பேசுங்க. நம்ம இந்த நாளில் இந்த தினத்தில் நம்ம என்ன பண்ணலாம்? உபவாசம் இருக்கலாம். வேலைக்கெல்லாம் போங்க. என்ன பண்ணுங்க? வேலைக்கெல்லாம் போங்க. அந்த வீட்டுக்கு வந்து வெறும் அந்த ஃபோன் எடுக்கிற அந்த டைமை மட்டும் ஆண்டுக்கு என்ன பண்ணுங்க? வேறு அதிகமாகலாம் வேணும். நான் ஃப்ராங்க் அந்த காலையில் சொல்கிறேன், ஃபோன் எடுத்து யூஸ் பண்ணுறீங்கல்ல, அந்த டைமை மட்டும், டிவி பார்க்குறீங்களா, அந்த டைமை மட்டும் ஆண்டுக்கு என்ன பண்ணுங்கள்? ஜபமாக ஏறிடுங்க. உபவாசன்றது பட்டினி. என்னது? உபவாசம் இருக்கும்போது எல்லா வேலையும் செய்யணும். நிறைய பேர் உபவாசம் இருக்கும்போது தனி பிளேஸ் எடுத்து என்ன பண்ணிடுறாங்க தெரியுமா? உட்காந்துடுறாங்க. அன்றைக்கி ஃபுல்லாக லீவ் போட்டு என்ன பண்ணிடுறாங்க? உட்காந்துடுறாங்க. நீங்கள் உபவாசம் இருக்கும்போது எல்லா இடத்துக்கு போனால் எல்லா மனுஷங்கிட்டையும் பேசணும். எங்கேயுமே அந்த சாப்பிட்றன்ற அந்த டெம்ப்ளேஷன் என்ன பண்ணக்கூடாது? காட்டக்கூடாது. உன் மூஞ்சை பார்த்து யாராச்சும் நீ உபவாசம் இருக்கிறான்னு என்ன பண்ணக்கூடாது? கேட்கக்கூடாது. நீ கேட்டவொடனே அன்றைக்கி அந்த ப்ரேயரும் அந்த உபவாசமும் என்னாச்சு? கட். மோசே உபவாசம் இருந்துட்டு கீழே இறங்கி வராரு. யாராச்சும் மோசையை பார்த்து உபவாசம் இருந்தானா கேட்டாங்க? மூஞ்சி என்னவா இருந்துச்சா மோசேக்கு?
நம்ம மூஞ்சி மட்டும் எப்படி தெரியுமா இருக்கும்? எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் குழம்பு எடுத்து கையில் ஊற்றிட்டு நான் நக்கி பார்க்க சொல்லுவாங்க. நக்கி பார்த்தோன்னே உப்பு காரெலாம் கரெக்டாக இருக்கா? கரெக்டாக இருக்கு. போஸாக இருக்கிறேன்டா, டேஸ்டே பண்ணாமல் என்ன பண்ணியிருக்கிறேன். எப்படிலாம் நான் உபவாசம் இருக்கிறத சொல்ல முடியுமா? அப்படிலாம் என்ன பண்ண நம்ம சிரிப்பெனுக்கு எப்போ ஃபோன் பண்ணாலும் நான் உபவாசம் இருக்கிறேன்டா. என்ன இருக்கிறேன்? எதுக்கு எனக்கு தெரியணும்? உங்கள் உபவாசம் எந்த மனுஷனுக்கும் என்ன பண்ணக்கூடாது, தெரியக்கூடாது. ஒரு குடும்பமாக கணவன் மனைவியாக எடுக்கிறீங்கன்னா உங்களுக்கு மட்டும்தான் என்ன பண்ணணும் தெரியணும். திடீர்னு அன்றைக்கி பார்த்து வீட்டுக்கு கெஸ்ட்டு வந்துட்டாங்க, அவங்களுக்கு சாப்பாடு போகிற சுச்சுவேஷன் வருது, அவங்க உங்களை கேட்குறாங்க நீங்கள் சாப்பிட்லையான்னு கேட்டால் நீங்கள் என்ன தெரியுமா சொல்லணும்? இப்போ தான் நீங்கள் வரதுக்கு முன்னாடி நம்மளை உபவாசம் இருக்கிறேன் சிஸ்டர், உபவாசம் இருக்கிறேன் பிரதர். அதுவா நான் எப்படின்னா உபவாசம் வந்துடும். தயவு செய்து உங்கள் உபவாசத்தை உங்கள் ஜீவனை விட்டு வெளியே என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. உங்கள் ஃபேமிலிக்குள்ளே இருக்கிற உபவாசத்தை வாயத்திலேருந்து உங்கள் பிள்ளைகளும் சொல்லக்கூடாது. அது அவங்க பிள்ளைக்கு என்ன பண்ணணும், நீங்கள் சொல்லித்தரணும். அது அந்த தமிழ் வரல எனக்கு, சாரி. இன்னைக்கு எஸ்தர் ஜெயிச்சதுக்கான காரணம், ராஜாவுக்கு முன்னாடி போய் நின்னதுக்கான காரணம் அவளோட திறமையும் அவளுடைய தாழ்ந்தனாலையும் அவள் என்ன பண்ணல, போய் இஸ்ரேல் மொத்த ஜனத்தையும் என்ன பண்ணல, பாதுகாக்கல. ஏன்னா இந்த ஆசீர்வாதம், ஜீவனை காக்கப்படுகிற ஆசீர்வாதம் மொத்த இஸ்ரேலுக்கானது. அதனால மொத்த பேர் என்ன இருக்கணும், உபவாசம் இருக்கணும். உங்கள் குடும்பத்தில் ஒரு கஷ்டம்னா அம்மா முட்டி போட்டு அப்பா முட்டி போட்டு உபவாசம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. சிறு வயதுலேருந்து உங்கள் பிள்ளைக்கு ஒரு நாளாவது சாப்பாடை ஸ்கிப் பண்ண என்ன பண்ணுங்க, சொல்லிக் கொடுங்க. யூதர்கள் கொன்றுவானுங்க பிள்ளைய, தோராவை கீழ்ப்படிலாம் அடிச்சே என்ன பண்ணுவானுங்க, பிள்ளைய சாவடிப்பாங்க. பைபிள் இப்படி தான் படிக்கணும்னா இப்படி தான் படிக்கணும், அதில் எந்த மாற்று கருத்தான இல்லை. இந்த நாட்களில் ஒரு இந்த சீசனில் ரியலாக நானே பைபிளை எப்படி படிக்கணும்னு கற்றுக்கிறேன். ஈவன் பைபிள் காலேஜ் போனோன்னா என் மண்டையில் என்ன ஆயிடுச்சுன்னா, எப்படி வேணாலும் இருந்தாலும் கத்துற என்ன பண்ணுவார், எப்படி வேணாலும் ஆண்டவருக்கு என்ன பண்ணும், பிடிக்கும். ஆனால் இந்த சீசனில் நான் கடந்து போகிறேன், இப்படி தான் பைபிள் படிக்கணும், இப்படி தான் ஆண்டவர் சமூகத்தில் ஆராதிக்கணும், இப்படி தான் பண்ணணுன்றத ஆண்டவர் எனக்கே என்ன பண்ணுறாரு, போதிக்கிறேன். லிட்ரலி ஐம் ஃபியர்ட். இந்த சர்மன் எடுக்கும்போது நான் இன்னும் முடிக்கும் போது தெரியும், இப்படி தான் ஆராதிக்கணுமா, நம்ம எல்லாம் தப்பாக என்ன பண்ணுறோம் ஆராதிக்கணும். பைபிள் காலேஜில் போயிட்டு வந்து ஷூ போட்டால் தப்பு கிடையாது, இந்த ட்ரெஸ்ஸு போட்டால் தப்பு கிடையாது, இப்படி நின்னா தப்பு கிடையாது, இப்படி ஆர்சியில் வச்சா என்ன கிடையாது. ஆண்டவர் இருதயத்தை பார்க்குற கர்த்தர். ஆண்டவர் சில காரியங்களை, சில முரண்பாடான விஷயங்களை தேவனாகிய கர்த்தர் அருவருக்கிறார். உபவாசமே இருந்தாலும் இப்படி தான் உபவாசம் இருக்கணும்னு தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணுறாரு, விரும்புகிறார். ஆனால் நம்ம எப்படி இருக்கிறோம், வேற மாதிரி உபவாசம் இருக்கிறோம், வேற மாதிரி என்ன பண்ணுறோம், காரியங்களை ஆண்டவர்கிட்ட போய் அணுகுமுறைகளை என்ன பண்ணுறோம். இன்னைக்கு எஸ்தர் ஜெயிச்சதுக்கான காரணம் எல்லாருடைய உபவாசம், எல்லாருடைய ஜெபம். ரெண்டாவது காரியம் பயம் உங்கள் வாழ்க்கையில் இருக்காது. மூணாவது காரியம், ஆசீர்வாதங்களை பிடித்து கொண்டு தேவனை என்ன பண்ணக்கூடாது, மறக்கக்கூடாது. ஒன் ஸ்டெப் ஆஃப் பிளெஸிங். த மெனி கிறிஸ்டியன் பீப்புள் கெட் ஒன் ஸ்டெப் ஆஃப் பிளெஸிங்ஸ். அநேக கிறிஸ்துவர்கள் தன் வாழ்க்கையில் ஒரு படியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு தேவன்கிட்ட அப்படியே என்ன பண்ணுவாங்க, சஸ்டெயின் பண்ணுவாங்க. அப்படியே வாழ்நாள் ஃபுல்லாக வாழ்ந்து என்ன பண்ணுவாங்க, முடிச்சிடுவாங்க. அடுத்த படிக்கட்டுக்கு அவங்களால போக முடியாததுக்கான காரணம், அந்த ஒரு ஸ்டெப் அந்த படிக்கட்டில் ஏறும் போது அந்த ஸ்டெப்பையே தான் பார்ப்பாங்க. நான் இந்த இடத்துக்கு என்ன வந்துட்டேன், கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாரு. அது இவங்களே சொல்கிறாங்க, கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, கர்த்தர் ஆசீர்வதிச்சிட்டாங்க, ஏன் ஓட்டம் முடிஞ்சிச்சு, என் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், என் பெண் பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன், எல்லாமே. அப்படி யாரையும் தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணல, அழைக்கல. தேவனாகிய கர்த்தர் ஒருத்தனை அழிச்சாருன்னா தன் வாழ்க்கையில் அந்த மரணத்தை, இந்த உலகப்பிரகமான மரணத்தை ருசி பார்க்குற வரைக்கும் அவனுக்குள்ள என்ன இருக்கும், வளர்ச்சி இருக்கும். தேவ பிள்ளைக்கு, அழைச்ச பிள்ளைக்கு தான் வாழ்நாள் முழுவதும் என்ன இருக்கும். நம்ம தான் என்ன தெரியுமா நினைப்போம், 50 வயசு ஆனோடனே என் ஓட்ட நிறையா பாஸ்டர்ஸ் 50 வயசு ஆனோன்னா போயிடுச்சு, என்னது இதுக்கப்புறம் ஊழியம் போதும், இந்த சபை என்னது போதும், குடும்பத்துக்குள்ளேயே நான் சம்பாரிச்சு வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன், வாசல் கட்டிட்டேன், போதும். நம்மளே என்ன சொல்லிக்கிறது, கொடுத்தா கூட என்னன்றது நம்மளே. ஆனால் நான் போதும், என் பையனுக்கு செட்டில் பண்ணிட்டேன், என் பையன் நல்லா கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டான், எல்லாம் இது ஆகிட்டான், எல்லாம் குடும்பம்லாம் செட்டில்டு, இதுக்கப்புறம் சாக வேண்டியது என்னது. இதுக்கப்புறம் நிறைய பேர் பேசும்போது பார்க்குற வயசாங்க, இதுக்கப்புறம் சாவலாம். ஆண்டர் எப்போ வந்து கூட்டாலும் நான் என்ன பண்ணுறேன், எட்டி உதைப்பார் மூஞ்சிலே. ஆண்டர் கொடுத்தது என்ன பண்ண, ஒழுங்கா போய் செய், வேணான்னு சொல்லிட்டு என்ன பண்ணாத, நிற்காத. உன் கடைசி பரியந்தம் வரைக்கும் உன் சந்ததிக்கு சேர்த்து வைக்க வேண்டியது உன்னோட ஒரு நல்ல ஒரு தகப்பன் என்ன பண்ணுறான், தன் பிள்ளைகளுக்கு ஆஸ்தியை சேர்த்து வைக்கிறான்.
நிறைய பேர் பைபிள் படிச்சுட்டு சில பேர் தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க. ஆண்டவர்கிட்ட இருந்தால் கஷ்டம், தரித்திரம் எதுவுமே என்ன பண்ணக்கூடாது. ஆண்டவருக்கு இன்னொரு சைடு இருக்குது, அதையும் நம்ம என்ன பண்ணணும், புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு வேதத்தை குறித்ததான தெளிவான காரியங்களை நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம், நெகேமியா 8வது அதிகாரம் 1-3 சபை இதை மிக கவனமாய் கவனிக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஜனங்கள் எல்லோரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி. நல்லா கவனிங்க, எப்படி கூடினாங்களா? இந்த காலை வேளையில உங்க குடும்பத்திற்குள்ள ஜபம் என்கிற இடத்துக்குள்ள நீங்க கடந்து வரும்போது உங்களுக்குள்ள என்ன இருக்கணும்? ஒரு மனத்துக்குள்ள ஃபோன் காலோ எதுவுமே என்ன பண்ணக்கூடாது. காலிங் பெல் கூட என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. பாஸ்டர் ஃபோனை நான் பண்ணலாம், காலிங் பெல் யூ நீட் டு சூஸ் தி டைம். எனக்கு காலிங் பெல் அடிக்காத டைம் எனக்கு என்ன பண்ணும் தெரியும். அந்த டைமில் தான் நான் என்ன பண்ணணும். நிறைய பேர் ஜெபம் பண்ண, பாஸ்டர் ஃபோன் வந்துடுது பாஸ்டர், என்ன பண்ணிடுது, ஃபோன் வந்துடுது பாஸ்டர், முக்கியமான ஃபோன் வந்துடுது பாஸ்டர். அது எப்படி ஷோ ஆஃப் ஆகுதுன்னா, என் கர்த்தர் அவனை விட யாரானவர், கீழானவர். யாரு? ஃபோனை விட என் கர்த்தர் யாரு, சீப்பானவர். இன்னைக்கு ஆண்டவர் சொல்ல ஒரு மனம்னா அந்த ஜபத்தில் எல்லாருமே ஒரு மனமாக இருக்கணும். அன்னைக்கு அந்த ஒரு மனம் சீர்கேடாக ஆகுது, எனக்கு டிஸ்டர்ப் ஆகுது, எனக்கு செட் ஆகலைன்னும் போது அந்த இடத்த நீங்கள் தான் என்ன பண்ணணும், சீரமைக்கணும். வீட்லேயே ஒரு ப்ரேயர் நடக்குது, அதுக்குள்ளே ஒரு முரண்பாடான காரியங்கள் நடக்குது, என் பிள்ளையால் கவனிக்க முடியல, என் சின்ன பிள்ளையால் சத்திய வசனத்தை என்ன பண்ண முடியல, கவனிக்க முடியல. தகப்பன் தாய் உட்காந்துன்னு இவங்களோட ஸ்டாண்டில் உட்காந்து நாமே நல்ல என்ன பண்ணக்கூடாது, ஜெபம் பண்ணக்கூடாது. அவங்க லெவலுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், கீழே இறங்கி அவங்கள என்ன பண்ணணும், நான் மட்டும் நல்லா ஆராதிப்பேன், நான் மட்டும் இது பண்ணுவேன்றது சபைக்குள்ளே வந்து தான். எங்கே சபைக்குள்ளேயே உங்கள் தனிப்பட்ட அறையில் போய் நீங்கள் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுற இந்த இடத்துல நீங்கள் எப்படி வேணாலும் ஆராதிக்கலாம். ஆனால் கூட்டம்னு வரும்போது அதில் ஒரு நபர் கூட என்ன பண்ணக்கூடாது, சிதறக்கூடாது. ஒரு பாஸ்டாக நான் இங்கே பிரசங்கம் பண்ணும்போது என்னோட இருதயம் எப்படி இருக்குமா, ஒரு ஆளும் கண்ணை என்ன பண்ணக்கூடாது, மூடக்கூடாது. ஒரு வாட்டி நான் பிரசங்கத்தில் கேட்கும்போது ஆண்டுகிட்ட அதான் கேட்குறேன், என் சபையில் இருக்கிற ஒருத்தர் கூட கண்ணை மூடி தூங்க என்ன பண்ணக்கூடாது. அப்பயும் சில பேர் தூங்குறாங்க, ஆனால் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் ஒரு நாளும் நான் ஆண்டுகிட்ட அப்படி தான் பேசிக்கிறேன், என்னோட வார்த்தை புதிதாக இருக்கணும். நீங்கள் கொடுக்குற வார்த்தை அனுதினமும் என்னவா இருக்கணும், புதிதாக இருக்கணும். படிங்கம்மா. பாஸ்டருக்கு யார் கண்ட்டில் போடுறாங்க, புரிஞ்சுதா? இங்கே எப்படின்னா பாஸ்டர் தான் வாங்க 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 நான் பைபிள் என்ன பண்ணி தரேன் சொல்லித்தரேன். அங்கே அவனுங்க அடிக்கிறாங்க, அந்த பாஸ்டர் போய் எத்தனை ஒரு சொல்லு என்ன சொல்லு. இதெல்லாம் படித்து உணர்ந்தாதான் அந்த நாளில் இருந்த மக்கள் தேவன் மேலே எவ்வளோ தாகமாக இருந்தாங்க நம்மளால என்ன பண்ண முடியும், புரிஞ்சிக்க முடியும். பைபிளே திறந்து படிக்காதவங்க எங்கே போவாங்கன்னா நரகத்துக்கு நேரம் தான் போவாங்க. தயவு செய்து நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காது. நீங்கள் வேதத்தை திறந்து தனிப்பட்ட முறையில் படித்து சில விஷயங்களை புரிஞ்சிக்கலன்னா, மனிதன் சொல்லுகிற வார்த்தையை கேட்டு அந்த மனிதன் யாருன்னா நான் தான். அவன் சொல்லுவது எல்லாம் சரின்ற ஒரு ஓட்டத்தில் என்ன பண்ணுறீங்க, ஓடிடுவீங்க. நான் எப்படி உங்களை ஆராதிக்க சொல்லணும் அப்படி தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கையை தூக்குனா என்ன பண்ணுவீங்க, ஆமேன்னு சொல்லுங்கன்னா என்ன பண்ணுவீங்க. இப்படி உலகத்தில் எந்த இடத்துலையும் தேவனாகிய கர்த்தர் என்ன சொல்கிறது, இவ்வளோ சீப்பான ஒரு ஆராதனை கிடையாது. தேவனை எப்படி ஆராதிக்கணுன்றத சொல்லி சொல்லி செய்கிற சீப்பான ஆராதனை எங்கே இருக்குன்னா சபையில் மட்டும்தான் இருக்கு. யூ கோ எனி அதர் பிளேஸ், சும்மா நின்று பாரு, இந்து கோயிலுக்கு போங்க, யாரும் தோற்கார கூட சொல்ல மாட்டாங்க. அவங்க எல்லாமே எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, இங்கே மட்டும்தான் ஆமேன்றத பாஸ்ட் என்ன பண்ணுவார், கேட்டு பிச்சை வாங்குவார். ஆமே என்ன பண்ணுங்க, நான் இதையெல்லாம் சொல்கிறேன். முதல்ல அழைக்கப்பட்டு ஊழியத்துக்கு வரும்போது எதெல்லாம் மாற்றணும்னு நினச்சி நான் வந்திருக்கணும், அது எல்லையும் இப்போ வரைக்கும் மாற்ற முடியல. நான் இன்ன வரைக்கும் நான் சொல்கிறேன், ஏன் உங்களால் அதை புரிஞ்சிக்க முடியலன்னு தெரியல. யூ நீட் டு சே ஆமேன். ஆண்டவர் வார்த்தை உங்களோட பேசினார்னா சத்தமாகவே யூ நீட் டு சே ஆமேன். பக்கத்தில் இருக்கிறவங்க என்னை எப்படி பார்ப்பாங்கன்னு நினச்சி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் இருதயம் பக்கத்தில் இருக்கிறவங்க தான் என்ன பண்ணுது, பார்க்குதே தவிர தேவனாகிய கர்த்தர் என்ன பண்ணல, பார்க்கல. வாயை திறந்து ஆமேன்னு சொல்கிறது கூட உங்களால் முடியல, யூ நீட் டு ரைஸ் தி ஹேண்ட். இது எதுவுமே ஒரு ஊழியக்காரன் சொல்லி உங்களுக்கு என்ன பண்ணக்கூடாது, வரக்கூடாது. இந்த இடத்துல நீங்கள் நல்லா படிங்க. தேவனாகிய கர்த்தரை இந்த கூட்டம் வேதத்தை அறிந்த கூட்டம் கிடையாது. நீங்கள் பைபிள் அழகாக படிச்சிங்கன்னா சிறையிருப்புலேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, திரும்பி வந்துக்கிறாங்க. அடுத்த ஜென்ரேஷன் அவங்க அப்பா அம்மா யாரும் கூட தோராவை என்ன பண்ணல, கொண்டு வரல. ஆண்டவருடைய வார்த்தை என்ன பண்ணல, அவங்களுக்கு போதிக்கலை. ஆனால் அலங்கம் கட்டி முடிச்சு 52 நாளில் கட்டி முடித்தோடனே அங்கே இருக்கிற வாலிபர்கள், அங்கே இருக்கிற தேவனை அறியாத தன்னை தேவனாய் கொண்ட தன் ஜனம், என் அப்பாவை நான் என்ன பண்ணணும், தெரிஞ்சுக்கணும். அப்பாவை பற்றி தெரிஞ்சுக்கணுன்ற எண்ணம்
பிள்ளைக்கு மட்டும்தான் என்ன பண்ணும்? ஏன் சபைக்குள்ள சத்திய வசனத்தை கேட்க முடியல? சில பேர் எனக்கெல்லாம் இங்கேயே நான் ஃபேஸ் பண்ணேன். 20 நிமிஷத்துக்கு மேலே 15 நிமிஷத்துக்கு மேலே பேசாதீங்க, மனுஷனால என்ன பண்ண முடியாதா? கேட்க முடியாது. சில பேர் எனக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, 40 நிமிஷத்துக்கு மேலே ஒரு மனுஷனால என்ன பண்ண முடியாது? கேட்க. ஒரு படம் 3.5 மணி நேரம் மேலே போனாலும் ஒரு ஆளால் என்ன பண்ண முடியுது? அப்போ எவ்வளோ மடத்தனமாக நம்ம என்ன பண்ணுறோம்? பேசுகிறோம். அட்ட டைமில் சில பேர்னா ஒரு ஸ்டெச் டவுன்லோட் பண்ணி 10 படத்தை ஸ்டெச் டவுன்லோட் பண்ணி 3 படத்தை காலிலேருந்து நைட் வரைக்கும் என்ன பண்ணுவானுங்க? அசராமல் பார்ப்பானுங்க. என்னது? கொஞ்சம் கூட அசைய மாட்டாங்க. ஒரு கிட்ட கூட அந்த டைலாக் கூட என்ன தெரியுமா கரெக்டாக என்ன பண்ணுவாங்க? அந்த ஹீரோ கூட அந்த படத்தை முடிச்சுட்டு வேற எங்கேனாச்சும் சீன் வந்தான்னா அங்கே பேசும்போது டைலாக் தப்பாக பேசுவாங்க. நம்ம ஆளுங்க சாகுற வரைக்கும் அந்த டைலாக் என்ன பண்ண மாட்டாங்க? தப்பா துளி கூட அந்த பாட்டோட வரிகள் அடுத்த லைன் என்னன்னு கரெக்டாக என்ன பண்ணும்? பிழையே இல்லாமல் என்ன பண்ணுவாங்க? பாடுவாங்க. ஆனால் நம்ம ஆளுங்க என்ன தெரியுமா சொல்லுது? சபையில் 20 நிமிஷத்துக்கு மேலே உட்கார முடியாது மாஸ்டர். என்ன பண்ண முடியாது? உட்கார முடியாது. எனக்கே ஒருத்தவங்க கூட்ட அட்வைஸ் பண்ணாங்க, ரொம்ப பேசாதீங்க, ரொம்ப பைபிளை பற்றி என்ன பண்ணாதீங்க, பேசாதீங்க, மக்களால் என்ன பண்ண முடியாது? கேட்க முடியாது. நான் சொன்ன மக்களால் நிச்சயமாக கேட்க, பிள்ளையால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? பிள்ளையால் மட்டும்தான் என்ன பண்ண முடியும்? அப்பாவை பற்றி எவ்வளோ சொன்னாலும் கேட்க முடியும். பிள்ளை இல்லாதவங்களால யாராலையும் கேட்க முடியாது. ஏன் தூக்கம் வருது, ஏன் கையில் ஃபோன் வருதுன்னா அதான். எனக்கெல்லாம் நிறையா முறை நீங்கள் யோசிச்சு பாருங்கள், நான் பேசுகிறது ஓகே, நான் ஒரு பாஸ்டர் அங்கே உட்காந்து யாராச்சும் எனக்கு முன்னாடி பேசுனாங்கன்னா என் இருதயம் எப்படி இருக்கும்? அடுத்தது என்ன வசனம் எடுப்பாங்க, இதுக்கு என்ன அர்த்தம் சொல்லுவாங்க, எல்லாமே என்ன தெரியும்? என் இருதயத்தை யோசிச்சு பாருங்கள். நான் என்றைக்கும் என் கையிலேருந்து ஃபோன் எடுத்ததில்லை. என்னை மீறி இது வரைக்கும் யாருமே நான் பேசுனதுலாம் நான் கர்வமாக நான் சொல்கிறேன். ஆனால் சில பேர் பேசியிருக்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் தி சர்ச்சுக்கு நான் போய் பிரசங்கத்தை கேட்கும்போது எனக்கு தெரியாதது யாரும் நான் பேசி நான் என்ன பண்ணதில்லை, கேட்டதே இல்லை. ஆனால் என் கண் அவர் தான் பார்த்துட்டு இருக்கும். அவருக்கு கணம் கொடுக்கல. இங்கே இந்த ப்ராசஸ் என்னன்னா தேவனுக்குரிய ப்ராசஸ் போயிட்டு இருக்குன்ற பயம் நமக்கு என்ன பண்ணணும் இருக்கணும். படிக்குமா? அப்படியே 7ஆம் மாதம் முதல் தேதியிலே ஆசாரியனாக எஸ்றா நியாயப்பிரமாணத்தை புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க அனைவருமாகிய சபைக்கு முன்பாக கொண்டு வந்து தண்ணீர் வாசலுக்கு முன்னால வீதிக்கு எதிரே இருந்த காலமே தொடங்கி எங்க எல்லாம் புரிஞ்சுதா இருக்காச்சு? காலையிலேருந்து தொடங்கி மதியானம் மட்டும். காலையிலேருந்து ஒருத்தர் பைபிளை திறந்து என்ன பண்ணுறாரு? படிக்கிறாரு. ஆண்கள் பெண்கள் எல்லாருமே மூச்சா கூட போகாமல் என்ன பண்ணுறாங்க? நிற்கிறாங்க. தேவனுடைய வார்த்தைக்கான பயம். நான் பேசுகிற மாதிரி நடுவில் அப்ளிகேஷன் கருத்து இதெல்லாம் யாருமே என்ன பண்ணல. டிட்டோவாக பைபிளை திறந்து அப்படியே என்ன பண்ணுறாரு? அர்த்தம்லாம் சொல்லலை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எக்ஸ்பிளனேஷன்லாம் என்ன பண்ணல. ராவாக பைபிள் என்ன பண்ணுறாங்க? மற்ற பேரும் அப்படியே சைலண்ட்டாக பின் ட்ராப் சைலண்ட்டாக என்ன பண்ணுறாங்க? கேட்குறாங்க. இன்றைக்கி 40 நிமிஷத்துக்கு மேலே சத்திய வசனத்தை கேட்க முடியாதுன்னு நினச்சி அமர்ந்திருக்கிற நபராக நீங்கள் இருப்பீங்கன்னா உங்களுக்குள்ளே இருக்கிறது கர்த்தர் இல்லை. புரிஞ்சுக்கணும். 40 நிமிஷத்துக்கு மேலே முடியாமல் நம்ம எழுந்து இப்படி அசைகிறோன்னா நமக்குள்ளே நிலைவரமான ஆவி என்ன பண்ணல, உள்ள இல்லை. எல்லாருமே படிங்கம்மா, படிக்க தெரியும், படிங்கம்மா. மத்தியானம் மட்டும் புருஷரும் ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களுக்கும் முன்பாக அதை வாசித்தார். சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண புத்தகத்திற்கு கவனமாய் செவி கொடுத்தார்கள். எதுக்கு கவனமாக செவி சாய்ச்சாங்க? இந்த வேதத்துக்கு நீங்கள் கவனமாய் செவி சாய்க்க வேண்டியது அவசியம். இதை போதிக்கிற மனுஷனுக்கு இல்லை. ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, இந்த காலத்தில் ஆராதனையில் ஃபோனில் டார்ச் லைட் வச்சு இப்படி எல்லாரும் கை தூக்குங்க, இப்படி என்ன பண்ணுங்க, எல்லா முட்டாலும் என்ன பண்ணுறாங்க? என் ஆண்டவருக்கு அது பிரியமானு என்ன பண்ணல தெரியல. எல்லாம் என்ன பண்ணுங்க, முன்னாடி டான்ஸ் ஆடுங்கன்னும் போது எல்லாருமே என்ன பண்ணுறாங்க? இது எதுவுமே ஆண்டவர் சொல்லலை. மனுஷன் சொல்கிறது எல்லாரும் செய்ய ரெடியாக இருக்கிறாங்க இந்த நாட்களில். மனுஷன் சொல்கிற எல்லாம் இப்போ நான் பாஸ்ட்டாக ஒரு கட்டத்தில் வாழ்ந்துட்டு நான் இது சொன்னாலும் என்ன பண்ணுவீங்க? ஆனால் பைபிள் சொல்கிறது என்ன பண்ண முடியாது, நம்மளால் செய்ய முடியாது. நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. எப்படிப்பட்ட சபையைக்குள்ளே நீங்கள் இருக்கிறீங்கன்றத தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. தேவனுக்கு பிரியமில்லாத அனுதினமும் செஞ்சுட்டு ஆண்டருக்குள்ளே இருக்கிற நீங்கள் போய் நியாயத்திற்குள்ளே நிற்கும் போது தான் ஆண்டவர் உங்களை பார்த்து சிரிப்பார். ஒரு வாட்டியாவது நான் கொடுத்த வேதாகமத்தை திறந்து என்ன பண்ணேன்? படிச்சிருந்தா நான் யாருன்னு உனக்கு என்ன பண்ணியிருக்கோம்? புரிஞ்சிருக்கும். நான் ஒருத்தவன் தான் அடிப்பன்றதை என்ன பண்ணியிருக்கிறேன்? எழுதியிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இழிவான காரியமும் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் எல்லாமே நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? தெளிவாக சொல்லி ஆசீர்வாதத்தை மட்டும் தருவன். நான் ஒரு நாள் என்ன பண்ணல. எல்லா இடத்துக்கும் போனால் ஒன்லி பிளெஸ்ஸிங்ஸ், ஒன்லி வேர்ட் ஆஃப் காட், ஒன்லி சேஸ். நான் உன்னை என்ன பண்ணுவேன்? அடிப்பேன். தகப்பனை போல உன்னை என்ன பண்ணுவேன்? கண்டிப்பேன். எதுவுமே சொல்லலை, பைபிள் மட்டும்தான் சொல்லு. படிங்கம்மா. தண்ணீர் வாசலுக்கு முன்னால வீதிக்கு எதிராக இருந்த காலம் தொடங்கி
ஸ்திரீகளும் கேட்டு அறியத்தக்க மற்றவர்களும் முன்பாக அதை யாசித்தால் சகல ஜனங்களும் நியாயப்பிரமாண வேதம் பெண்களுக்கும் தான். என்னது? வேதம் பெண்களுக்கும் தான். பெண்களும் என்ன பண்ணாங்க? நின்று கேட்டாங்க. படிங்கம்மா. வேதபாரகராகிய எஸ்ரா அதற்கென்று மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் ஃபர்ஸ்ட் ஃபுல்ஃபிட், முதல்ல சபைக்கான அடித்தளமாகிய அந்த ஃபுல்ஃபிட் எதுக்காக உண்டு பண்ணுச்சுன்னா, மக்கள் என்ன பண்ண முடியல, பார்க்க முடியல, அவர் படிக்கிறது சத்தமாக கேட்க முடியல தான் என்ன பண்ணாங்க, முதல்ல ஃபுல்ஃபிட்ன்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க. இன்னைக்கு சபைக்கு எது தேவையோ அதுதான் சபைக்குள்ள என்ன பண்ணணும். சபைக்கு தேவையில்லாதெல்லாம் என்ன வந்துடுச்சு சபைக்குள்ள. அதை ஏன் யாருமே கேட்கலன்னா, அவங்களுக்கு சபையை பற்றி தெரியல, அப்பாவை பற்றி என்ன பண்ணல தெரியல. இன்னைக்கு சபைக்குள்ள ஒரு ஃபேன் வருது, ஒரு ஏசி வருதுன்னா இட்ஸ் நீடட். அதை தவிர்த்து ஏதாச்சும் வருதுன்னா we need to say no. ஆனால் நம்ம யாரும் என்ன சொல்ல மாட்டோம். அவங்க பெரியவங்க, அவங்க மூப்பர்கள், அவங்க செய்கிறது எல்லாமே என்னவா இருக்கும், கரெக்டாக. முதல் ஃபுல்ஃபிட் போட்டு மேலே என்ன பண்ணுறாரு, ஏறி என்ன பண்ணுறாரு. எதுக்காக பண்ணுறாருன்னா, மக்களுக்காக தான் என்ன பண்ணுறாரு, மேலே ஏறி நிற்கிறார். படிங்கம்மா. அவன் அண்டையில் அவனுக்கு வலது பக்கமாக மத்தித்தியாவும் செமாவும் அனாயாவும் உரியாவும் இலக்கியாவும் மசையாவும், அவனுக்கு இடது பக்கமாக பெத்தாயாவும் நீசவேலும் மல்கியாவும் ஆசுமும் அஸ்பதானாவும் சகரியாவும் மெக்கல்லாவும் என்றார்கள். பல லாங்குவேஜில் பிரசங்கம் பண்ணுறாங்க, ஒரு லாங்குவேஜில் இல்லை, பல லாங்குவேஜில் என்ன பண்ணுறாங்க, எபிரேய பதத்தில் படிக்கிறாங்க, அராமிக்கில் என்ன பண்ணுறாங்க ஒருத்தவங்க பண்ணுறாங்க. ஏன்னா அங்கே சிறையிருப்பில் போயிட்டு எல்லாருமே எப்படி ஆகிட்டாங்கன்னா, பல லாங்குவேஜ் என்ன பண்ணிட்டாங்க, கற்றுன்னு வந்துட்டாங்க. நான் சொந்த லாங்குவேஜ் என்ன பண்ணல, அவங்களுக்கு தெரியல. ஜஸ்ட் லாங்குவேஜ் இன்டர்பிரேஷன் தான் நடக்குது. படிங்கம்மா. எஸ்ரா சகல ஜனங்களுக்கும் உயர நின்று சகல ஜனங்களும் காண புத்தகத்தை திறந்தான். அவன் அதை திறந்தபோது ஜனங்கள் எல்லாரும் எழுந்து நின்றார்கள். புரிஞ்சுதா? சபைக்கு புரியுதா? பாஸ்டர் நெவர் சே டு ஸ்டாண்ட் அப். இன்னைக்கு நம்ம எப்படி ஐயோ சொல்லியா டப்புன்னு என்ன பண்ணுறோம், அந்த இடத்துல தான் சபை இருக்குது. நீங்கள் ஏன் சபை அழிஞ்சு போய் கொண்டு இருக்கு, ஆண்டவர் செத்து போயிட்டு இருக்கிறாருன்னா இதான் ரீசன். எழுந்துடுனா எழுந்துப்போம், உட்காருனா உட்காரும், கை தூக்குனா என்ன பண்ணுவோம், கை தூக்குவோம். படிப்பறிவு கம்மியான ஜனங்க, சிறையிருப்பிலிருந்து வந்தவங்க, they know how to honor God. அவங்கள பார்த்து கேட்குறேன், உங்களுக்கு கர்த்தரை ஆனர் பண்ண தெரியுமா? வர்ஷிப் பண்ணும் போது எழுந்து ஒரு சபையில் என்னை பார்த்து என் ஒய்ஃப் கிட்ட வந்து கலாச்சிருக்கிறாங்க. என்ன அவங்க வீட்டுக்கார் மட்டும் ஏந்து நின்றுக்கிறாரு, என்னது அவங்க வீட்டுக்கார் மட்டும் ஏந்து நிற்கிறாரு. நான் யார் மட்டும் நிற்கிறேன்னு எனக்கு தெரியும். என் ஒய்ஃபை சொன்னேன், ஏன்பா நீங்கள் மட்டும் தனியாக நிற்கிறீங்க, ஒரு மாதிரி இருக்குது. எவனுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் எனக்கு என்ன கிடையாது, எவனுக்கு ஒரு மாதிரி இருந்தாலும் எனக்கு என்ன கிடையாது, எதுவும் கிடையாது. இந்த காலையில் சபையில் அமர்ந்திருக்கும் போது உங்களை ஆராதிக்கணும்னு தோணும் போது எழுந்து நிற்கிறீங்க. பிரசங்கம் பண்ணும் போது கூட உங்களுக்கு யூ ஃபீல் தட் யூ நீட் டு ஸ்டாண்டுனா நிற்கணும். என்னன்னு, இவன் என்னை பார்த்து சிரிப்பான், அவன் என்னை பார்த்து சிரிப்பான், அவன் என்னை பார்த்து பைத்தியக்காரன்னு சொல்லுவான்னு சொல்லிட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா நீங்கள் தேவன் என்ன பண்ணல. அந்த பாஸ்டர் பைபிள் எடுத்து இப்படி பிரிக்கும் போது யாரையுமே அவர் என்ன பண்ணல, எழுந்து நிற்க சொல்லல. உச்சி வெயில் எல்லாம் என்ன பண்ணுறாங்க, எழுந்து நிற்கிறாங்க. உட்காரு எழுந்துருன்ற விஷயம் ஆராதனையில் யாருக்குமே சொல்லித்தர படலை. இங்கே மட்டும்தான் இது நடக்குது, காலகாலமாக நடக்குது. ஆனால் கேட்டால் சொல்லுங்கள், எனக்கு பைபிள் நல்லா தெரியும், என் ஆண்டவர் நல்லா தெரியும், எனக்கு ஆண்டவர் எல்லாமே பண்ணியிருக்கிறாரு. வி ஆர் வெயிட்டிங். இந்த ஒரு 4 பாட்டு பாட்டாங்க, இப்போ வர்ஷிப்புக்குள்ள என்ன பண்ணுறாங்க, கடந்து போகிறாங்க, எழுந்து நிற்போம். ஃபஸ்ட்டு பாட்டிலேருந்து எழுந்து நிற்கலாம். இப்போ இந்த எழுந்து நிற்கிற ப்ராசஸ் வந்து இட்ஸ் அப் டு யூ அண்ட் காட். நான் சொல்கிறது புரியுதா? 2வது பாட்டில் இறந்துக்கணுமா, 3வது பாட்டில் இறந்துக்கணுமான்றது மேட்ரு கிடையாது. ஆண்டவரோட கனெக்ட் பண்ணி ஆண்டவரோட நீங்கள் ஆராதனை ஆரம்பிக்கும். யூனிட் என்ன பண்ணணும், ஸ்டாண்ட் பண்ணணும். சத்திய வசனம் உங்களை நோக்கி போதுன்னா யூ நீட் டு சே சம்திங் ரெஸ்பான்ஸ் டு ஹோலி ஸ்பிரிட். எனக்கு கிடையாது ஆமேன் அல்லேலூயான்றது, எனக்கு கிடையாது. ஆண்டவருக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வாயத்தந்து சொல்லணும் கூட அவசியம் இல்லை. உங்கள் இருதயம் சொல்லியிருக்கணும். என்னது உள்ள ஆமேன் அல்லேலூயா ஏதாச்சும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், சொல்லியிருக்கணும். பேசுங்க. இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. என்னது இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. இல்லைனா முடிக்க சொல்லி ஆமேன் சொல்கிற கூட்டம் இருக்குது. என்னது முடிக்க சொல்லி சில பேர் பாஸ்ட் காட்டுவாங்க. ஹல்லேலூயா. படிங்கம்மா. அப்பொழுது எஸ்ரா மகத்துவமுள்ள தேவனாகிய கர்த்தரை ஸ்தோத்தரித்தான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் கைகளை குவித்து அதற்கு மறுமொழியாக ஆமென் ஆமென் என்று சொல்லி குனிந்து முகங்குப்புற விழுந்து கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். யாராச்சும் இப்படி ஆராய்ச்சி இருக்கிறீங்களா?
ஆண்டோட சமூகத்துல முகங்குப்புற விழுந்து தர மட்டும் பணிஞ்சு ஆராய்ச்சிருக்கீங்களா? ஏன்னா இப்படி ஒரு விஷயம் படிச்சாதானே தெரியும் இருக்குன்னு. படிக்கல என்ன பண்ணாது? பாஸ்டர் சொன்னாரா எல்லாரும் முகங்குப்புற விழுந்து கையெல்லாம் கூச்சி மக்கள் பண்றாங்க. சிறையிருப்புலேருந்து வந்து பைபிளை தெரியாதவங்க என்ன பண்றாங்க? தே நோ டு ஹவு டு வர்ஷிப். எனக்கு இந்த சபையில் வந்து யாரையும் இப்படி உழுந்து சாஷ்டாங்கமாக நான் பண்ண சொல்ல. உங்கள் தனிப்பட்ட இடத்துல, ஏன்னா இங்கே பெண்கள் இருக்கிறோம், ஒரு குனியும் போது இட்ஸ் நாட் ப்ராப்பர் மேனர். ஏன்னா இது ஒரு மாதிரி இடம். வீட்டில் ஜெபிக்கும் போது தரை மட்டும் விழுந்து ஜெபிக்கிற அனுபவம் இருக்கா? அதெல்லாம் பொய் சொல்ல, நான் இப்போ பண்ணல. ஆனால் நான் ரட்சிக்கப்பட்ட புதுசில் தேவனுக்கு நான் ஒப்பு கொடுக்கும் போதே நான் ப்ரேயர் பண்ணுற விதமே அதான். சாஷ்டாங்கமாக அப்படியே கீழே போய் படுத்துருவேன். என்னால் முடிஞ்சாலும் படுப்பேன். எவ்வளோ அழுவ முடியுமோ அவ்வளோ அழுவேன். ஆனால் அங்கே ஒரு மனுஷனும் இருக்கக்கூடாது. இன்றைக்கி உங்ககிட்ட சொல்கிறேன், இதெல்லாம் நான் எப்படி கற்றுக்கிறேன்னா பைபிள் பராக்கா, த வர்ஷிப், த மீன், த வேர்ட் பராக்கா, சாஷ்டாங்கமாய் ஆண்டவருடைய பாதத்தில் பணிந்து தேவனை ஆராதிக்கிற அணுகுமுறை. நமக்கு தெரிஞ்சதெல்லாம் முட்டி போட்டு என்ன பண்ண தெரியும்? வேற எதுவுமே தெரியாது. ஏன்னா பாஸ்ட் அங்கே முட்டி போட்டால் நம்மளும் என்ன பண்ணுவோம்? படிங்கம்மா. போதுமா போதுமா போதுமா. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம். நீங்கள் மனுஷனுடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படியுங்கள். யார் நிமித்தம்? யாராச்சும் உங்களை ஏதாச்சும் சொன்னாங்கன்னா, இந்த ஃபோனை எடுத்து இப்படி தூக்கி காட்டுங்கன்னா, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரா? என்ன பண்ணணும்? யோசிக்கணும். ஷாலை எடுத்து சுத்துங்கன்னா என்ன பண்ணணும்? யோசிக்கணும். என்ன பண்ணணும்? பாஸ்ட் தூக்கிட்டாரு, பாஸ்ட் சுத்திட்டாரு, வா நம்மளும் என்ன பண்ணுவோம்? சுத்தம். பாஸ்ட் விசில் அடிக்க சொன்னா நம்மளும் என்ன பண்ணுவோம்? எந்த யோசுவாவும் என்ன பண்ணல, விசில் அடிக்கல சபைக்குள்ள. கெட்ட வார்த்தை பேசுறாங்க. சீரியஸா சொல்றேன். நான் இப்பதான் ரீசெண்டாக பார்த்தேன், இன்ஸ்டாகிராமில் தள்ளுறேன். கெட்ட வார்த்தை பேசி வசனத்தை சொன்னான். இது வரைக்கும் நான் டான்ஸ் ஆடுறது விசில் அடிக்க தான் பார்த்தேன். எல்லாம் ஆமே நல்லியா சொல்கிறான். இங்கே நல்லது வார்த்தை சொன்னாலும் யாரும் ஆமே நல்லியா சொல்ல மாட்டான். கெட்ட வார்த்தை சொல்கிறான். என் வைஃப் என்னங்க கெட்ட வார்த்தை தானே பேசுனேன். இருடா இது சர்ச்சானே தெரில. எனக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆகிட்டேன். தாடிலாம் வச்சுக்கிட்டு அவர் பேர் கூட தெரில. நானும் தேடுறேன், ஒரு சர்ச்சு எங்கே கூட என்னால் கண்டுபிடிக்க முடியல. கெட்ட வார்த்தையை பேசி தேவனுடைய வார்த்தையை சொல்லி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்றான். எல்லாரும் ஆமேன். மனுஷனோட வார்த்தை தேவனுடைய வார்த்தைக்கு ஈடாய் சரியாய் இருந்தால் மாத்திரம்தான் அந்த மனிதனுக்கு காணும். அந்த மனிதனுடைய வார்த்தைக்கு என்னது காணும். தூக்கி குப்பையில் போட்டு என்ன பண்ணணும்? எனக்கு 1000 சபை இருக்குது, எனக்கு 1000 இடம் இருக்குது, நான் என்ன பண்ணுறேன்? போய் ஆராய்ச்சிக்கிறேன். சபை கூடுகை விட்டு விடாதேன்னு தேவனாகிய கர்த்தர் சொல்கிறார். அதுக்குன்னு ஒரே சபையில் தான் உட்காந்து தேவனை ஆராதிக்கணும்னு என்ன பண்ணல. எனக்கு என் தேவன் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் நான் என்ன பண்ணுவேன்? இருப்பேன். என் தேவன் என் கூட வீட்லேயே இருக்கிறாரு, என் தனிப்பட்ட சொறையில் இருக்கிறார். ஒரு சபை கூடுகை அவசியம். அதில் தேவன் இருக்கிறாரான்றது பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும்? சேரணும். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16 to 17. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 16 to 17. வசனம் உங்களுக்குள்ளே சகல ஞானத்தோடும் பரிபூர்ணமாய் வாசமாய் இருப்பதாக. வசனம் வந்து நம்மளுக்குள்ள என்னவா இருக்கணும்? பரிபூர்ணமாக இருக்கணும். வசனத்தை முதல்ல படிக்கணும். ஏன் ஆண்டவர் இல்லை நம்ம இருதயத்தில் சொல்கிறோன்னா, வி நெவர் டேஸ்ட் காட். ஒரு 7up குடிச்சிட்டு 7up இல்லை நம்மளால் என்ன பண்ண முடியாது? சொல்ல முடியாது. 7up குடிக்காமல் 7up இல்லை, ஸ்ப்ரைட் இல்லை, கொக்கோ கோலா இல்லைன்னு சொன்னால் அது என்ன கிடையாது? அது கரெக்டான இது கிடையாது. படிங்கம்மா. நீ பாடுற பாட்டு ஞானமா என்ன பண்ணணும்? நீ பாடுற பாட்டு என்னவா இருக்கணும்? ஏதோ சபையில பாடுறாங்கன்ற ஒரு பாட்டு என்ன பண்ணக்கூடாது. அந்த பாட்டு வேத வசனத்தின்படி அடிப்படையில் சரியா இருக்கான்னு பார்த்தா அந்த வார்த்தையை சொல்லி நீங்க என்ன பண்ணணும்? ஒரு பாஸ்டே அந்த பாட்டை எழுதிட்டா நீங்க என்ன பண்ணக்கூடாது? என் வாழ்க்கை எவ்வளோ முரண்பாடாக இருந்தாலும் எனக்கு கரெக்டான இடத்துக்கு நீங்கள் கொண்டு போயிட்டீங்க ஒரு லைன் எழுதியிருக்கிற ஒரு பாஸ்ட் கேட்கும் போது சூப்பராக இருக்குது. அவரே சொல்ல, நான் முரண்பாடு இல்லாமல் தான் வாழ்வேன். ஆனால் என் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? இப்படியா பைபிள் சொல்லுது? பாட்டு வரிகள்லாம் நீங்கள் என்ன பண்ண கொஞ்சமாக யோசிச்சு பாருங்கள். நம்ம பாடுற பாட்டு இதெல்லாம் ரைட்டா? அதெல்லாம் வசனத்தின் பிடின்னு இருக்கா? ஃபாதர் பெர்க்மன்ஸ் வந்து சங்கீதத்துலேருந்து எல்லாம் வசனத்துலேருந்து எடுத்து பாடினார். இப்போ எங்கெங்கேருந்தோ எடுக்கிறானோ, எங்கெங்கேருந்தோ என்ன பண்ணுறானுங்க எல்லாரும். நம்ம என்ன பண்ணுறோம்? கிறிஸ்டினோட பாட்டு என்ன பண்ணுறோம்? பாடுறோம். படிங்கம்மா. பக்தி இல்லாமல் போயிடுச்சுங்க. சபைக்குள்ளேயே நம்மளுக்குள்ளேயே என்ன இல்லாமல் போயிடுச்சு?
பக்தி இல்லாமல் போயிடுச்சு, பயம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா கிறிஸ்து எனக்கு யார் தகப்பன், நான் எப்படி ஆனாலும் வாழலாம், அவர் கிருபையானவர்ன்ற ஒரு பிரசங்கத்தை என்ன பண்ணிட்டாங்க, சபைக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. படிக்குமா? எதை செஞ்சாலும் என்ன பண்ணணும்? ஆண்டவர் நீங்கள் வேலை ஸ்தலம், நீங்கள் தொழில் செய்கிற இடம், எந்த இடம்ன்ற பட்சத்தில் இந்த வசனம் சொல்கிறாரு. ஆனால் சபைக்குள்ளேயே நீங்கள் எதை செஞ்சாலும் என்ன பண்ணணும்? தேவநாம மகிமைக்கு என்ன பண்ணணும்? செய்யணுன்ற இடத்துக்குள்ளே வந்துருச்சு. சபைக்குள்ளே நம்ம செய்கிறதே ஆண்டவருக்கு பிரியமானதான்ற இடத்துக்குள்ளே தான் சபை என்ன பண்ணியிருக்கு, இந்த காலை வேளையில் வந்து நின்று இருக்கு. நம்ம வாழ்க்கையில் அப்புறம் எப்படி ஆசீர்வாதம் இருக்கும், நம்ம வாழ்க்கையில் எப்படி தேவன் வைத்த மேன்மை நம்மளால் என்ன பண்ண முடியும், பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம இருக்கிற சபையே தவறாக இருக்கும் போது நமக்குள்ளே இருக்கிற உபதேசம் எப்படியா இருக்கும், தவறாக இருக்கும். எப்படின்னா ஸ்லோ பாய்சன் மாதிரி நமக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, உள்ளே இன்செர்ட் பண்ணிட்டாங்க. இப்போ நம்ம திரும்பி பார்க்கும்போது நமக்கே கஷ்டமாக இருக்குது, நம்மளை குற்றப்படுத்திக்க நம்மளுக்கு என்னவா இருக்குது, கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நான் ரட்சிக்கப்படும் முதல்ல திரும்பி பார்க்கணும், அடப்பா இவ்வளோ தூரம் நான் எங்கள் அப்பா அம்மாவோட ட்ராவல் பண்ணி வந்தது எல்லாமே தப்புன்னும் போது எனக்கு அப்படியே தலை சுற்றிடுச்சு. திரும்பி பார்க்குறேன், எல்லாமே தப்பு, நான் பண்ண ஆராதனை தப்பு, நான் பண்ண எல்லாமே தப்பு. ஆனால் யோசேப்புக்கு அந்த சகோதரர்கள் குழியில் போடும்போது எனக்கு கிருபையாய் தேவனாகிய கர்த்தர் யோசேப்பை காப்பாற்றுனது போல் என்ன பண்ணியிருக்காரு, இவ்வளோ தூரம் கிரேஸ் பீரியட்ல நான் அலோவ் பண்ணியிருக்கிறேன். ஆனால் ஆண்டவர் யாருன்னு தெரிஞ்ச பிறகு நான் திருப்பி அதை போய் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக அடிப்பார். ஆதியாகமம் 50வது அதிகாரம் 20வது வசனம் கடைசியாக. ஆமாம்மா 50வது அதிகாரமா, நல்லா கவனிங்க. நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள். என்னை ஏன் ஆசீர்வதிச்சாருங்க? நம்மளை ஏன் ஆசீர்வதிக்கிறாரு? இந்த காலையில் புரிஞ்சுக்கோ, நம்மளை ஏன் ஆசீர்வதிக்கிறார், ஏன் நம்மளை உயர்த்துறார், நம்மளை ஏன் வாழாக்காம தலையா வச்சிருக்கிறார்? வெகு ஜனங்களை ரட்சிக்கும்படி, காக்கும்படி, அவர்களை கைப்பிடிச்சு தூக்கும்படி தான் நம்மளை என்ன பண்ணியிருக்காரு, வச்சிருக்கிறார். உயர்வில் மறந்துடாதீங்க. மேன்மையான இடத்துக்கு போகும்போது உங்கள் கீழே இருக்கிறவங்களை என்ன பண்ணாதீங்க, மறந்துடாதீங்க. இருக்கிற இடங்களை கண்களை மூடி